யாக்கோபு, அதனாலதான் யாக்கோபு பார்த்து, டேய் யாக்கோபு, டேய் யாக்கோபு, நான் உனக்கு தரிசனம் தந்தது பெத்தேல்லடா, ஆனா நீ எங்கேயோ செய்யல 33:20 ஒரு பலிபீடம் கட்டி உக்காண்டிருக்க. டே, உன் இஷ்டத்துக்கு பலிபீடத்தை இங்க கட்டாதடா யாக்கோபு, நான் சொல்ற இடத்துக்கு வாடா. எங்க ஆண்டவரே, நான் உன்னை எங்க தரிசனம் கொடுத்து எங்க நான் உன்னை தெரிந்து கொண்டேனோ அந்த இடத்துக்கு வாடா, அந்த இடத்துக்கு வாடா, அந்த இடத்துக்கு வாடா, அந்த இடத்துக்கு வாடா. நான் உன்னை ஆரம்பத்தில் எந்த நிலையில உன்னை அன்பு கூர்ந்தனோ, நீ என்னை எந்த நிலையில அன்பு கூர்ந்தையோ அந்த அன்பெல்லாம் இன்னைக்கு விட்டுடுச்சா? அந்த ஆத்ம பாரம், அந்த சுவிசேஷ பாரம், அந்த தேவனை தேடுற அந்த உண்மை உத்தமம் அதெல்லாம் போயிருச்சா? மறுபடியும் திருப்பி கொண்டு வாடா யாக்கோபு. யாக்கோபு இப்ப முடிவெடுக்கிறான். அன்ற என்ன சொல்றீங்க, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. டேய், நீ பெத்தலுக்கு போ, நீ அங்க போய் குடி. நீ உன் சகோதரனாகி ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடு போகும்போது அங்கே உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்க பலிபீடம் கட்டுறா. ஆண்டவரே, அங்கதான் பலிபீடம். ஆமா, உன் இஷ்டத்துக்கு பலிபீடம் கட்டாத, உன் இஷ்டத்துக்கு பாஸ்டர் தேடாத, உன் இஷ்டத்துக்கு அந்த உபதேசம் ஓடாத. அப்பதான் யாக்கோபு முடிவெடுக்கிறான். ஓகே ஆண்டவரே, அப்ப என்ன? ஓகே ஓகே, நான் கீழ்ப்படுகிறேன். யாக்கோபு 3 விதமான நிலைமைக்கு தள்ள 3 விதமான செயல்பாட்டை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். என்ன பாஸ்டர் 3 விதமான நிலைமை? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா? இந்த யாக்கோபை ஏற்கனவே இஸ்ரவேல்னு பேர் கொடுத்தார்ல 32ஆம் அதிகாரத்துல. 32ஆம் அதிகாரத்துல யாக்கோபை இஸ்ரவேல்னு பேர் கொடுத்த ஆண்டவர் அதுக்கடுத்து மறுபடியும் வரும்போது இஸ்ரவேல்னு பேர் ஆண்டவர் அழைக்கவே இல்லையே. ஏன்னா நீ மாறாத வரைக்கும் நீ இஸ்ரவேலா மாற முடியாது. நீ மாறாத வரைக்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாற முடியாது. யாக்கோபு, நீ மாற உன்னை ஒப்பு கொடுன போது யாக்கோபு இப்ப முடிவெடுக்கிறான். ஓகே ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே. 2ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. வேதம் அப்படி போடப்பட்டிருக்கு. எப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரோ இப்ப முடிவெடுக்கிறான். அப்பொழுது யாக்கோபு தன்னுடைய வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் அவன் வரவழைத்து அவங்களை கூப்பிட்டு அவன் என்ன தெரியுமா செய்கிறான்? உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்கள் எல்லாம் விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஏன் எதுக்கே மாட்டணும்? அது வேற ஒண்ணு இல்லடா. நாம் எல்லாரும் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள்னு வேலைக்காரனை கூப்பிடுறான், மனைவியை கூப்பிடுறான், பிள்ளைகளை கூப்பிடுறான், எல்லா விதமான உறவுகளை எல்லாரையும் டேய் வாங்கடா, ஆண்டவர் பெத்தேலுக்கு போய் சொல்றாரா. எனக்கு ஆபத்து உண்டான நாளிலே என்னுடைய விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழிகளை என்னோடு கூட பாதுகாப்பா கூட இருந்த அந்த தேவனுக்கு அங்க ஒரு பலிபீடத்தை நான் கட்ட போறேன், எல்லாரும் வாங்க. மனைவி கேட்கிறா, எங்க பிள்ளைகளுமா? ஆமா. எங்க வேலைக்காரங்க? ஆமா. எங்க அடிமை? எல்லாரும் தான். எல்லாரையும் பெத்தேலுக்கு வர சொல்லு. பாஸ்டர், எனக்கு புரியல பாஸ்டர். இந்த யாக்கோபு குறித்து இந்த பெத்தேலை குறித்து எங்களுக்கு என்ன பாஸ்டர் சொல்ல விரும்புறீங்க? ஒரு 3 காரியத்தை எழுதி கொள்ளுங்க, வேக வேகமாக சொல்றேன். முதல் காரியம், இந்த யாக்கோபு எப்ப தேவன் இந்த வார்த்தையை பெத்தேலுக்கு வான்னு சொன்னாரோ இந்த யாக்கோபு முடிவெடுக்கிறான். ஆண்டவரே, இந்த பெத்தேலுக்கு தான் நாங்கள் வரணும்னு நீங்கள் விரும்புறீங்களா? அப்படின்னா நாங்கள் வர எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர்னு சொல்லி முடிவெடுத்த இந்த யாக்கோபு தாம் மனைவி தாம் பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு நேரா பெத்தேலுக்கு நேரா யாக்கோபு போக ஆரம்பிக்கிறான். முதல் காரியம் என்ன? தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த பார்க்கிற அந்நிய காரியத்தை முதல் அகற்றணும். நீ பெத்தேலுக்கு வரணுமா யாக்கோபு? ஆமா, பெத்தேலுக்கு வரணும். ஆனா அதுக்கு முன்னாடி யாக்கோபு சொல்றான், டேய், என் மனைவி, என் பிள்ளை, என் தங்கம், என் வேலைக்காரங்க எல்லாரும் வாங்க. 2ஆம் வசனம் சொல்றான், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்க. ஓ, பெத்தேலுக்கு சும்மா வர முடியாது. மேசியா மினிஸ்ட்ரியில் கத்த நம்ம ஆசீர்வதிக்கணும், என்ன ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் சபையை ஆசீர்வதிக்கணும் நீ விரும்புகிற. ஆனால் சும்மா வர முடியாது. கத்தர் சொல்கிறார், பார்க்கிற முதல் அந்நிய காரியத்தை அகற்றுடாங்கிறார் ஆண்டவர். அதனால தான் யாக்கோபு முதல் அந்நிய காரியத்தை அகற்றுறான். ஏய், உங்ககிட்ட யாராவது அந்நிய தெய்வங்களை சிலை வழிபாடு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா முதல்ல அதை தூக்கி எறியுங்க. ஏன்னா அது மண்ணினால் உண்டாக்கப்பட்டது, அது பொன்னினால் உண்டாக்கப்பட்டது. அது இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில்
சாபம் இருக்கத்தான் செய்யும். நீ மாத்திரம் அந்த விக்கிரகத்தை, அந்நிய தெய்வங்களை அகற்றிட்டினா கர்த்தர் யாக்கோபே உன்னை இஸ்ரவேலா மாற்றி உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளையும் அவர் ரட்சிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நீ என்ன எதிர்பார்ப்போடு இங்க வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றார், முதலாவது பார்க்கிற அந்நிய காரியத்தை அகற்று. பாஸ்டர் என்ன பாஸ்டர் அந்நிய காரியம்? பைபிள்ல ஒரு 5-7 நிறைய சொல்லலாம், சொல்ல நேரம் இல்லை. பைபிள்ல அந்நிய 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 அப்படின்னு போட்டீங்கன்னா, பைபிள்ல நீங்க கவனிச்சீங்கன்னா லேவியராகமம் புத்தகம் 10:1 அந்நிய அக்கினிங்கிறார். அந்நிய அக்கினிங்கிறார். அந்நிய தெய்வங்கிறீங்களே, அப்படி என்ன பாஸ்டர் அந்நிய தெய்வம்? நீங்க யாத்திராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் அதுல 13 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, அந்நிய தேவர்களின் பேரை உன் வாயிலே சொல்ல வேண்டாம், அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்பட வேண்டாம். அதனாலதான் தாவீது சொல்றான் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். ஏன் இன்னும் குடும்பத்துல வேதனை பாரல? ஏன் இன்னும் இந்த வியாதி போகல? ஏன் இன்னும் சாபக்கட்டில் கிடக்குறீங்க? கொஞ்சம் மேசியா மினிஸ்ட்ரிலையும் கால் வச்சுக்கிறது, கொஞ்சம் வெளியில அந்நிய தெய்வத்தையும் கால் வச்சுக்கிறது. நீ அங்கேயும் இங்கேயும் கால் வச்சிருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில சாபக்கட்டு மாறாது சகோதரி, சாபக்கட்டு மாறாத சகோதரா. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், அந்நிய தேவனை நாடி பின்பற்றலுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற ரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்களின் நாமங்களை என் உதடுகளில் நான் உச்சரிக்கவும் மாட்டேன் தாவீது சொல்றான். காரணம் என்ன? பிரமாணம். அந்நிய தேவனின் பேரை சொல்ல வேண்டாம். வேதம் சொல்லுது லேவியராகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அந்நிய அக்கினிய நாதாப் அபியூ கொண்டு வந்தாங்களாம். பாஸ்டர் அந்நிய அக்கினா என்ன பாஸ்டர்? புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இந்த பேனாவில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது, சீடியில் ஒரு அபிஷேகம். உங்க ஊர்ல வரலையோ? எங்க ஊர்ல வந்திருக்கு. கோட்டில் ஒரு அபிஷேகம். நான் சொல்றேன், அந்நிய அக்கினியை கொண்டு வராத, அந்நிய அக்கினியை கொண்டு வராத. இப்ப சிரிப்பு அபிஷேகம் வந்துருச்சு. சிரிச்சிட்டு இருந்தா அது ஒரு அபிஷேகமா? அந்நிய அக்கினியை கொண்டு வராத, அந்நிய அக்கினியை கொண்டு வராத பாஸ்டர். அப்ப இது ஓகே. அப்ப அடுத்து என்ன பாஸ்டர்? அந்நிய. நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கிங்க, ஜெப குறிப்பா மாத்திருங்க. நான் ஏன் ஆதங்கத்தில் பேசுறேன்? தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை தான் வஞ்சிப்பான் பிசாசு. தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களை தான் வஞ்சிக்கிறான், தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை தான் வஞ்சிக்கிறான், தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை தான் வஞ்சிக்கிறான், தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்தை தான் வஞ்சிக்கிறான். அந்நிய மாம்சம், அந்நிய மாம்சம், அந்நிய மாம்சம். யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அந்நிய மாம்சம். இது என்ன பாஸ்டர் அந்நிய மாம்சம்? ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் பிள்ளை தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை தான். ஆனாலும் பாஸ்டர் என் பையனுக்கு பொண்ணு பாருங்க, சரி பார்த்துடலாம் பாஸ்டர். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்ன எங்க ஜாதியா இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல. முத்துராமலிங்க தேவர் ஜாதியில் இருந்தா, நான் கதை சொல்ல, என்கிட்ட வந்து கேட்கறதான்னு சொல்றேன். அந்த ஜாதியில பொண்ணு பார்த்து பையன் பார்த்து அந்நிய மாம்சம், அந்நிய மாம்சம். யாராவது என்கிட்ட இந்த மாதிரி ஜாதி மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா சொல்லி ஒரே வார்த்தை பேசுறது, உனக்கு பொண்ணும் பார்க்க போறதில்ல, மாப்பிள்ளையும் பார்க்க போதில்லை, கடைசி வரைக்கும் நீ அன்னகனாகவே இரு. கர்த்தருக்கு தோத்திரம். நான் சொல்றது விளங்குதா? நீங்க யோசிக்கிறத பார்த்தா இவனை எங்க இருந்தா கூட்டு வந்தீங்களோன்னு பாக்குறீங்க. அல்லேலூயா. அந்நிய மாம்சம் வரக்கூடாது. என் அருமையான தகப்பன் தாய்மார்களுக்கு சொல்றேன், எவ்வளவு டவரி, எவ்வளவு படிச்சிருக்காரு, தயவு செஞ்சு தாழ்மையா சொல்றேன், பார்க்காதீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கானா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கானா, ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறாரா, அவர் படிப்பு அந்த அந்தஸ்து எதையும் பார்க்காதீங்க. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவரா, வேறு பிரிக்கப்பட்டவங்களா, கர்த்தருக்காக வைராக்கியமா அந்த குடும்பம் இருக்கா, அதை பாருங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பம், ஒரு ஊழியக்காருடைய மகன் ஒரே மாசத்துல அவன் டிவோர்ஸ் ஆயிட்டான். காரணம் என்ன? வசதியை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, படிப்பை பார்த்து. காரணம் என்ன? தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், அந்நிய மாம்சத்துக்கு இடம் கொடுக்காத. அல்லேலூயா. அந்நிய மாம்சம் வேண்டாம். அடுத்து என்ன பாஸ்டர்? அந்நிய நுகம். 2 Corinthians 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அந்நிய நுகத்தில் அவிசுவாசுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நான் சொல்லுவேன், இந்த ஜாதி பிசாசு பயங்கரமான பிரச்சனை. எத்தனை பேர் இருக்கீங்க அந்நிய? அது எனக்கு இன்னும் சொல்லணும்னே தோணுது, எனக்கு என்ன தெரியல, அப்படி சில டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அந்நிய மாம்சம். நான் உண்மைக்கு சொல்கிறேன், அது என்னன்னு தெரியல, ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சிக்கன் கடைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? இன்னைக்கு போக வாய்ப்பு இல்லை, இங்கேயே வந்துட்டு சிக்கன் கடைக்கு போயிருக்கீங்களா?
ஆமாம், உயிருடன் கோழி எத்தனை ரூபா? உயிருடன் கோழி 165. அக்கா டெய்லியும் போவாங்க பொழுது. சரி பரவாயில்ல. சரி பரவாயில்ல. அக்கா கடை வச்சிருக்கீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஆமாம், உயிருடன் கோழி. சரி, அந்த சிறகெல்லாம் உரிச்சது, சிறகெல்லாம் புடிங்கினது 200 ரூபா. தோலை உரிச்சது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? சபையில நிறைய உயிரோட சில கோழி இருக்குது. சில கோழிகள் வர்றதும் அப்படிதான் வருது, போறது அப்படிதான் போகுது. பாஸ்டர் என்னதான் அடிச்சாலும் நான் சாவ மாட்டேன், உசுரோட தான் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உசுரோடு இருக்கிற கோழி இருக்கு பாருங்க, அது ரொம்ப டேஞ்சரானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த கோழியை கொஞ்சம் என்ன செய்யணுமா? சிறகெல்லாம் அது என்ன கேட்டகரி? என்னன்னா எவ்வளோ சொன்னீங்க? 200 ரூபாயா? ஆமாம், கொஞ்சம் சிறகெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஒரு சில கேட்டகரி வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 200 ரூபா. அல்லேலூயா. ஆனால் 3வது ஒரு கோழி இருக்கு பாருங்க. நிறைய எல்லா ஆட்களும் வீட்டில் என்ன பயன்படுத்துவீங்க? தோலை உரிச்சிட்டு வாங்கிட்டு வாடா, தோலை உரிச்சிட்டு வாங்கிட்டு வாடான்னு. எங்களுக்கும் ஆவியெல்லாம் அப்படி தான் சொல்கிறாரு. வாரம் தோலை உரிச்சு அனுப்புடா, தோலை உரிச்சு அனுப்புடா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோலை உரிச்சு அனுப்புடா, அதுதான் வேல்யூ. 270 அதுதான் வேல்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன் தோலை உரிக்க சொல்றாரு? இந்த ஆட்டையும் மாட்டையும் தோல் இருக்கிற வரைக்கும் தேவர், பிள்ளைமாரு, வன்னியர், இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி, இது வெள்ளாடு செம்மறி ஆடுன்னு தோல் இருக்கிற வரைக்கும் தான் தெரியும்னு உரிச்சிரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உரிச்சிரு. அல்லேலூயா. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு அதாகப்பட்டது இந்த குடும்ப முகாமில், இந்த கடைசி நாள் கூடுகைகளை எல்லா தோலும் உரிவதாக. அல்லேலூயா. தோல் உரிக்கப்படணும். அல்லேலூயா. எனக்கு தோல் உரிச்சாதான் அது நல்ல வேல்யூ. கரெக்டான தோல் உரிச்சாதான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உரிச்சிடலாமா? யாரோ சொல்கிறாங்க வாரம் அந்த மனசை உரிக்கிறது பத்தாதா, இதில் வேற இந்த மனுஷனை வேற கொண்டு வந்து உரின்னு உரிக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த குடும்ப முகாமில் எல்லாம் உரிவதாக. அல்லேலூயா. இந்த குடும்ப முகாமில் எல்லாம் உரிவதாக. பார்க்கிற அந்நிய காரியத்தை அகற்று. அந்நிய மாம்சம் ஆகாது, அந்த ஜாதி இந்த ஜாதி ஆகாது. அடுத்து அந்நிய நுகம். இது என்ன பாஸ்டர் அந்நிய நுகம்? அது வேற ஒன்றும் இல்லை பாஸ்டர். செல்வகுமார் பாஸ்டர், வீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். என்னது? லோனு. அது சாங்ஷன் ஆகணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். என்ன நுகம்? வாங்குறதே லோனு. விசுவாசத்தினால் வராத யாவும். அக்கா நீ நல்லா இருப்பக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வராத எனக்கு தெரியும்க்கா. அல்லேலூயா. விசுவாசத்தினால் வராத யாவும். நான் வாய் தரேன்னு சொல்லவே மாட்டேன். நிறைய வாங்கியிருப்பீங்க போல தெரியுதே. அல்லேலூயா. 185-90%. அதை ஏன் பாஸ்டர் ஒவ்வொரு முறையும் வாடகையாக கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் அவனுக்கு கட்டிட்டு தேவ பிள்ளைய உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ளும் பூமி உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாருன்னா காத்துரு. நீ எதிர்பார்க்குற வீட்டை அவரே கட்டி தருவார். நீ எதிர்பார்க்குற நிலம் அவரே வாங்கி தருவார். நீ எதிர்பார்க்கிற திருமணம் உன் பிள்ளைக்கு மகிமே நடக்கும். வீணா உலகத்தாங்கிட்ட அவங்கிட்ட போய் அந்நிய நுகத்துல மாட்டாத அவிசுவாசியோட பிணைக்கப்படாத. கடைசியில் வந்துட்டு பாஸ்டர் தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க, என்ன கட்ட முடியல உடனே அவர் நாங்கள் உடனே போராடுவோம். ஆண்டவரே இந்த மனுஷனு கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார். இதுக்கு முன்னாடி அவன் எங்கே போனா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்நிய நுகம். தேவ பிள்ளைங்க சொல்றாரு, இதெல்லாம் அந்நிய காரியம், எல்லாத்தையும் இன்னைக்கு டெஸ்ட்ராய்டு.
எல்லாம் டெஸ்ட்ராய்டு. எந்த விதமான அந்நிய நுகமும் நமக்கு வேண்டாம். எந்த விதமான அந்நிய நுகமும் தேவ பிள்ளைகளாக நமக்குள்ள வரவே கூடாது. ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மகிமையில என்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் யாக்கோபே உன்னை கைவிட மாட்டேன்டா, உன்னை விட்டு விட மாட்டேன்டா மகனே. ஒரு நாள் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை மகிமை நடத்துவேன். யாக்கோபு பார்க்குறான். அப்போ அடுத்த என்ன பாஸ்டர் அந்நியம்? அது வேற ஒன்றும் இல்லை. எபிரேயர் புத்தகம் 13:9 பலவித அந்நிய போதனை. என்ன பாஸ்டர் ஒரு மாதிரியாவே பேசுகிறாரு, ஆனால் யூடியூப்பில் அவர் ரொம்ப இதமாக பேசுகிறாரு. அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய போதனை, அல்லேலூயா. அந்நிய போதனை, ஓய்வு நாள் சமூகம் ஆராதனை, அதெல்லாம் சமூகத்துக்கு வராமல் இருந்தாலும் ஆண்டவர் நீங்களே ஆலயம் ஒருத்தன் அழகாக சொல்கிறானே, வீட்டில் இருந்தே நம்ம பார்த்துக்கலாம், வீட்டில் இருந்தே நம்ம இருந்துக்கலாம். வீட்டில் இருந்தே அந்நிய போதனை. எதுக்கு தசமபாகம்? புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ எதுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற? அந்நிய பலவிதமான அந்நிய போதனையை பிசாசு நமக்கு சாதகமா, நமக்கு எதமா, நமக்கு தகுந்தாற் போல பிசாசு பலவிதமான அந்நிய போதையில் அலைப்புண்டு தெரியாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த அந்நிய காரியத்தையும் அகற்றுடா யாக்கோபே. இந்த அந்நிய போதனையும் உனக்கு வேண்டாம், இந்த அந்நிய போதனை உனக்கு வேண்டாம். இதை குடும்ப கூடுகையில் முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. என்னது? அந்நிய ஸ்திரீ. வேதம் சொல்லுது நீதிமொழி புத்தகம் 5:20 நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்த அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? அந்நிய ஸ்திரீ, கணவன் மனைவி உறவுல இருக்கிறவங்க, உனக்கு நேசிக்கப்பட்ட உன் மனைவி வரையாடு போல இருக்கிறா. அல்லேலூயா. மனைவியோட கணவனோட எல்லாம் இருக்கிற தேவ பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் வாழ்கிறவங்க எந்த விதத்துலையும் நீங்கள் தான் மனைவியை விட்டு வேற ஒருத்தையோ தான் கணவனை விட்டு வேற ஒருத்தனையோ பார்க்கறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இது அந்நிய காரியம். கர்த்தர் யாருக்கும் சொல்கிறார், இந்த குடும்ப உறவில் தேவ பிள்ளையாகிய நான் பேசணும் நிறைய சொல்லிட்டு போவேன் அந்நிய காரியத்தை. இது எல்லாத்தையும் தூக்கி எறியுங்க பாஸ்டர். எனக்கு புரிஞ்சிச்சு பாஸ்டர், அந்நிய காரியம் ஜாதியை தூக்கி எறிகிறேன், என்னுடைய காரியங்கள் போதனை அந்நிய போதனையை நான் தூக்கி எறிகிறேன், அந்நிய ஸ்திரீயை நான் தூக்கி எறிகிறேன். தேவையில்லாமல் எதையும் என் குடும்பத்தில் என் சபையில் அந்நிய அக்னியை நான் கொண்டு வர விரும்பல, என் ஜீவியத்தில் நான் கொண்டு வர விரும்பல. கர்த்தர் அதனால தான் யாக்கோபை பார்த்து சொல்றார், யாக்கோபே பார்க்கிற இந்த அந்நிய காரியத்தெல்லாம் நீ அகற்றுவியாடா. உடனே யாக்கோபு சொல்றான், ஓகே ஆண்டவரே நான் அகற்றுறேன் ஆண்டவரே. தான் மனைவியை கூப்பிடுறான், பிள்ளையை கூப்பிடுறான், எல்லாரையும் கூப்பிடுறான். அந்நிய காரியத்தெல்லாம் ஆண்டு அடக்க சொல்றார், அகற்ற சொல்றாரு. அதனால தான் அந்நிய தெய்வங்களை, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் நீங்க அகற்றி போட்டு அதை புதைச்சிருங்கடான்னு சொல்றான். எப்ப யாக்கோபு இதை புதைத்தானோ கர்த்தர் அவனைத்தான் இஸ்ரவேல் என்று சொல்லி அதே அதிகாரத்தில் கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், நீ பார்க்கிற அந்நிய காரியங்களை அகற்ற ஒப்புக்கொடு. அப்ப இரண்டாவது காரியம் என்ன பாஸ்டர்? யாக்கோபு அடுத்து இரண்டாவது ஒரு படி எடுத்து வைக்கிறான். என்ன பாஸ்டர்? படைத்தவர் தரும் அலங்கார வஸ்திரத்தை உடுத்து. அதே இரண்டாவது வஸ்திரம் சொல்றான், டேய் நம்ம எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்க போறோம்டா, உங்களுக்கு இருக்கிற அந்நிய தெய்வங்களை அகற்றி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். வஸ்திரத்தை மாற்றணுமா பாஸ்டர்? வஸ்திரத்தை மாற்றணுமா? ஆண்டவர் சமூகத்துக்குன்னு வந்தா அதுக்குன்னு ஒரு வஸ்திரம் உனக்கு வேணும். வஸ்திரம் வேணும், அலங்கார வஸ்திரம். பைபிளில் பலவிதமான வஸ்திரம் இருக்கு. நீங்க சங்கீத புத்தகம் 96:9 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அலங்கார வஸ்திரத்தை, பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளுங்கள். ஏசாயா புத்தகம் 52:1 எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தைத்துக்கொள், பரிசுத்த நகரமாக எருசலேமே உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். யாத்திராம் புத்தகம் 22:2 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், டே மோசே இந்த ஆரோன் இருக்கான்ல, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருப்பும்படி அவனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. இயேசு என்னைக்கு உங்களை ரட்சித்து இந்த மகிமையான சபைகளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரோ உனக்கு முதல் தேவையே பரிசுத்தம். பரிசுத்த வஸ்திரத்தை கேளு. அண்ணே நான் இப்படி கட்டப்பட்டிருக்கேன், அண்ணே எனக்குள்ள இப்படி காரியங்கள் இருக்குன்னு அப்படி யாராவது தம்பிங்க இருந்தீங்கன்னா இந்த குடும்ப கூடுகைகளை கர்த்தர் தங்கச்சிகளுக்கும் தம்பிக்கும் பேசுறார். உனக்குள்ள எந்த தவறான அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஏதாவது காரியத்தில் கட்டப்படுந்தா கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு தீர்மானம் எடு, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்துகப்பா, நீ அழுது ஜெபி. இயேசு உன்னை அந்தரங்கத்திலிருந்து விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார்.
பரிசுத்த வஸ்திரம். அப்ப இரண்டாவது வஸ்திரம் என்ன பாஸ்டர்? நீங்க அதே யாத்ரா புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் யாத்ரா 28:2 பரிசுத்த வஸ்திரம், யாத்ரா 35:19 ஆண்டவர் இன்னொரு வஸ்திரத்தை சொல்றாரு. பரிசுத்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிற நீங்க அல்லேலூயா அவரை ஆராதிக்கும்படி ஒரு வஸ்திரத்தை உடுத்துங்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்துக்குன்னு வந்தா அவரை ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு வஸ்திரம் வேணும். முடிவெடுங்க. அதனால அடுத்த வாரத்தில் எல்லாம் வெள்ளை அங்கியில வந்துடலாம். ஏக்கா ஸ்கூலுக்கு போனால் கலர் ட்ரெஸ்ஸில் போனால் எனக்கு பர்த்டேன்னு வைங்க, அடுத்த நாள் கலர் ட்ரெஸ்ஸில் போனால் எனக்கு பாட்டிக்கு பர்த்டே என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? பர்த்டேன்னு மறுபடியும் சொல்கிறீங்க. ஏன்னா நேற்று பர்த்டே இப்போவும் கலர் ட்ரெஸ்ஸு பின்னாடியே போடுவாங்க. அல்லேலூயா. ஒரு உலக ரீதியான ஸ்கூலை நடத்துகிற இப்படிப்பட்ட காரியத்திலேயே ஒழுங்கும் கிரமும் இருக்குமானால், தேவ பிள்ளைகள் நீங்கள் திருப்பந்தியில் வந்திருக்கீங்க, எத்தனை பேர் பாருங்க ஒயிட் ட்ரெஸ்ஸில் இல்லை, வெள்ளை எங்கி தரித்துக்கிற அனுபவம் வரணும். தேவ பிள்ளைகளை கர்த்தர் யாருக்கும் இந்த வார்த்தையை பேசுகிறார். சில பேர் இப்படி ஒப்பு கொடுத்துருக்கீங்க, ஆனால் அதில் செயல்படுத்த முடியாமல் சில தடைகளை நீங்கள் இருக்கீங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், நீ எதை குறிச்சும் பயப்படாத. கர்த்தர் இந்த நிலைமையும் மாற்றி ஆராதிப்பதற்குன்னு உனக்கு ஒரு வஸ்திரத்தை இன்னைக்கு உடுத்த விரும்புகிறா. அவர் ஆராதிப்பதற்குன்னு உனக்கு ஒரு வஸ்திரம், அந்த மகிமையான ஆராதனா வஸ்திரம் கர்த்தர் உனக்கு தருவாராக இயேசுவின் நாமத்தினால். இந்த மேசியா மினிஸ்ட்ரியில வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ என் சமூகத்துக்கு வரடா, என்ன ஆராதிக்க வர்றப்பா, ஆனா நீ வஸ்திரத்தை மாத்த சொன்னியாடா யாக்கோபு? ஆமா ஆண்டவரே, அதனாலதான் என் மனைவிக்கும் ஆராதிப்பதற்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு போறோம், வஸ்திரத்தை மாத்து. ஏய், தேவ சமூகத்துக்கு மேசியா ஊழியத்துக்கு போறோம், வஸ்திரத்தை மாத்து. சும்மா அது இதுன்னு போட்டுக்கிட்டு அல்லேலூயா. பிள்ளைகளாய் நினைத்து சொல்லுகிறேன், பரிசுத்த வஸ்திரத்தோட வா சபைக்கு. அல்லேலூயா. பரிசுத்த வஸ்திரத்தோட வா, வெள்ளை அங்கி தரிக்கிற அனுபவத்துல வா. இன்னைக்கு நிறைய இடத்துல வேற மாதிரி ப்ரோ அது இதுன்னு போட்டு சும்மா நான் இப்போ ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டு இப்போ இங்கே வந்து ஜைங்கன்னு வந்து நின்னா நீங்கள் எல்லாம் என்ன எப்படி பார்ப்பீங்க? எப்படி பார்ப்பீங்க? என்னடா லூசிபர் சாத்தான் சபையிலேருந்து ஒருத்தன் உள்ளே வந்துட்டானோ பார்த்துருவீங்களா இல்லையா? கருப்புனாலே உங்களுக்கு விளங்கிருச்சு. அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 18, 1ஆம் அதிகாரம் 21, 25 ஆகிய வசனத்தை கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது, அது நல்லதென்று கண்டார். சமுத்திரத்து மச்சங்கள் நல்லதென்று கண்டார். ஆகாயத்து பறவைகள் நல்லதென்று கண்டார். வெளியின் மிருகங்கள் நல்லதென்று கண்டார். எல்லா விதமான சூரியன் சந்திரன் நல்லதென்று கண்டார். அங்கே இருக்கிறதான முச்செடி, அங்கே இருக்கிறதான விருட்சங்கள் நல்லதென்று கண்டார். ஆனா பைபிள்லயே 2 மட்டும் நல்லதுன்னு எழுதவே இல்லை. ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 1 பாலா போன மனுஷன், அந்த 6வது நாள்ல 2 உண்டாச்சு. 1 மிருகம், இன்னொன்னு அதில் தான் யாரோ சொல்றாங்க, எனக்குள்ள இருக்கிறத மறுபடியும் தூங்கிட்டு இருக்கிறத மறுபடியும் எழுப்பிடாத. உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னென்ன? உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன? மிருகத்தை கூட நல்லதென்று கண்டார். ஆனா மனுஷனை நல்லதென்று கண்டாரா? நல்லதென்று கண்டாரா? எப்போ பாஸ்து நல்லதுன்னு சொல்லுவார்? அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, கார்த்திகமன் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஊறுகாவை ஸ்பூனில் பயன்படுத்தும் போது என்னைக்காவது கெட்டிருக்குதா? ஊறுகாய் என்னைக்காவது கெட்டிருக்குதா? ஆனால் நீங்கள் கையை உள்ளே விட்டு ஒரு நக்கு நக்கிட்டு மறுபடியும் கையை உள்ளே விடுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அம்புட்டு பரிசுத்தவான்கள் நம்ம. ஏங்க, நான் சிறுவாணிங்கிற கோயம்புத்தூரில் சிறுவாணிங்கிற இடத்துக்கு இருந்திருக்கேன். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே திடீர்னு யானைன்னுவாங்க, யானை போன கால் தடம் தெரியும். திடீர்னு காட்டெருமைன்னுவாங்க, காட்டெருமை போன தடம் தெரியும். திடீர்னு காட்டு பண்ணி எல்லா விதமான தடம் தெரியும். ஆனால் என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, யானை, காட்டெருமை, புலி, சிறுத்தை, இந்த காட்டு பண்ணி என்னைக்காவது அதுங்க போன இடத்துல புல்லு தீஞ்சு போயிருக்கா? புல்லு தீஞ்சு போயிருக்கா? ஆனால் பாலா போன மனுஷன் நீங்கள் 2 நடங்க புல்லு செத்தே போயிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அம்புட்டு பரிசுத்தவான்கள் நம்ம, அம்புட்டு பரிசுத்தவான்கள் நம்ம. எப்போ நல்லதுன்னு சொல்லுவார்? 5 தாளந்து கொடுத்தேன், 2 கொடுத்தேன், அதை சரியாக சபையில் பயன்படுத்தி, சரியாக தேசத்தில் பயன்படுத்தி, அதை தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொண்டு நிறுத்தும் போது நல்லது, உத்தமம், உண்மையும் உள்ள ஊழியக்காரனேன்னு கர்த்தர் அங்கதான் உங்களை என்னையும் மகிமையாய்
அந்த சாட்சியை அங்கே தான் கொடுப்பார். அப்போ ரெண்டாவது நல்லதுன்னு நீங்கள் சொன்னீங்களே பாஸ்டர், சொல்லவே இல்லைன்னு. இருட்ட நல்லதுன்னு சொன்னாரா? இருட்ட நல்லதுன்னு சொன்னாரா? அப்போ இருளுக்கு அதிகாரியா அவன் தான். அப்போ இருட்ட ஆண்டவர் நல்லதுன்னு சொல்லவே இல்லைன்னா, அப்போ நான் மட்டும் பிளாக் டிஷர்ட் போட்டு, நான் மாத்திரம் பிளாக் ஷர்ட் போட்டு வந்து வர்ஷிப் பண்ணி நான் பிரசங்கம் பண்ணா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீர்கள்? சீக்கிரமாக, நேரம் இல்லை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீர்கள்? விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட கள்ள ஆராதனை, கள்ள போதனை, தேவையில்லாத அந்நிய வஸ்திரம், இதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவ பிள்ளைகளாகி நீங்கள் பரிசுத்த வஸ்திரத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் நிற்பீங்கன்னா கர்த்தர் இதைத்தான் சொல்கிறார். ஆண்டவர் பரிசுத்த வஸ்திரத்தோடு, அதனால தான் யாக்கோபு சொல்கிறான், உங்களிடத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியத்தை அகற்றி உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். கர்த்தர் சொல்கிறார், உன் வஸ்திரத்தை மாற்று. ஆனால் பிசாசு ரொம்ப தந்திரமானவன் தம்பி, பிசாசு ரொம்ப தந்திரமானவன் தங்கச்சி. உன் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, சபையிலையும் சரி, இந்த வஸ்திரத்தை எடுத்து முற்றிலுமா உறிஞ்சு போட தான் பார்ப்பான். அதில் தான் ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது, நாங்கள் நிர்வாணிகள் செய்ய அவங்க அத்திகளை தைச்சு அவங்க போட்டுக்கிட்டு இருந்த போது நடந்த காரியம் என்ன? வஸ்திரம் இல்லாம அவங்க கிடக்கிறத ஆண்டவர் பார்த்துதாயா. பிசாசு நிறைய நேரம் உன் வாழ்க்கையில உன்னை அலங்காரப்படுத்த ஒரு நாள் அவன் விரும்பவே மாட்டான். உன் குடும்பம் அலங்காரப்பட விரும்ப மாட்டான். உன் பிள்ளை அலங்காரமா வாழ விரும்ப மாட்டான். அவனை எப்படியாவது உன் பிள்ளைய, உன் சந்ததிய வேற ஒரு உலக சிநேகன் கொண்டு வந்து உன் பிள்ளைய கெடுக்கிறானா, நீ அதை குறிச்சு ஏங்கி அழுதுகிட்டு இருக்கியா? கர்த்தர் சொல்றார், உன் முழங்கால் யுத்தம் மறுபடியும் உன் பிள்ளைக்கு பரிசுத்த வஸ்திரம் வரட்டும். உன் முழங்கால் யுத்தம், உன் பிள்ளை எங்க இழந்து கிடக்கிறியோ, உன் மகன் சமூகத்துக்கு வராம கிடக்கிறானா, நீ போராடு, நீ முழங்கால் போடு. உன் ஜெபம் இழந்த வஸ்திரத்தை மறுபடியும் திருப்பி தேவன் தர வல்லவராக இருக்கிறாரு. ஆதாம் ஏவாள நிர்வாணப்படுத்துவான். அதுதான் சாத்தானுடைய பெரிய திட்டம். யாத்ரா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல ஆரோனை வச்சு சபையை நிர்வாணப்படுத்துவான். அதுதான் சாத்தானுடைய பெரிய திட்டம். மார்க்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா வேதம் போடப்பட்டிருக்கு. ஒருத்தனுக்கு 6000 பிசாசு உள்ள இருந்ததுனால அவனுடைய குடியிருப்பு கல்லறைகள் இருந்தது. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவனை சங்கிலியால கட்ட யாராலையும் முடியல. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலையிலையும் கல்லறைகளில் இருந்து கல்லுகளால தன்னை காயப்படுத்தி கொண்டு கூக்குரலிட்டு கொண்டே இருந்தானா. அவன் வஸ்திரம் தெரியாம தான் இருந்தான். 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள இருந்த போது பிசாசு முதல் அவனை எதை விட்டு பிரிச்சான்? தான் மனைவியை விட்டு பிரிச்சான், தான் பிள்ளையை விட்டு பிரிச்சான், தான் வீட்டை பிரிச்சான், தான் நாட்டையே பிரிச்சான். அதனால தான் நாட்டில் உள்ளவங்க, அந்த ஊர்ல உள்ளவங்க, இவனுக்கு 6000 பிசாசுமா, உன் புருஷனுக்கு 6000 பிசாசு, தயவு செஞ்சு அவனை அனுப்பிடுன்னு சொன்ன போது 6000 பிசாசு பிடிச்சவன் கடைசியா அந்த பிசாசு கல்றையிலேயே அவனை வஸ்திரத்தையே உரைச்சிருச்சு. பிசாசு தந்திரமானவன். உன் ஆஸ்தி எங்கேயோ வேறு விதமா போயிட்டு இருக்கு. உன் சம்பாத்தியம் பொத்தலான பையில போயிட்டு இருக்கு. உன் பிள்ளை, உன் கணவனார் உன்னை விட்டு எங்கேயோ கைவிட்டு போறான். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், நீ எந்த நிலைமையில இங்க வந்திருந்தாலும் சரி, இது பிசாசுடைய பெரிய தந்திரம். அதனாலதான் வஸ்திரத்தை கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் உரிச்சிட்டான். அவன் நினைக்கிறான், கதறன்னு நினைக்கிறான், ஐயோ அவனுக்கு சுயநினை வரும்போது டக்குன்னு நான் ஏன் இங்க இருக்கிறேன், என் கையில ஏன் ரத்தம், அவனுக்கு தெரியல. உள்ள இருக்கிற பிசாசு தான் இந்த செய்தின்னு தெரியல. மறுபடியும் பார்க்கறான், கல்லறையை விட்டு தான் வீட்டுக்கு ஓடணும்னு நினைக்கிறான். ஆனா ஓடுற அவனை மறுபடியும் பிசாசு பிடிச்சு அவனை மறுபடியும் கல்லறையிலேயே கொண்டு வந்து வச்சிருச்சு. அவன் அழுகிறான், எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த போராட்டம். பிரதர், சிஸ்டர், பிசாசுடைய பெரிய நோக்கமே குடும்பத்தை பிரிக்கிறதா. உன்னை தவறான உறவுல சித்தரிக்க வைத்து உன்னை விளைவிக்கிறதா. பிசாசுடைய பெரிய நோக்கமே உன்கிட்ட இருக்கிற வஸ்திரத்தை கூட விடாம உறிஞ்சு போறதா. இங்க யாரோ அப்படி சிலர் இருக்கீங்க, உன்னுடைய வேலையை நீ இழந்துங்க இருக்கிற. யாரோ அப்படி சிலர் இங்க இருக்கீங்க, உன்னுடைய காரியங்களை நீ இழந்து நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற. கர்த்தர் யாருக்கோ சொல்றார், நீ உறவை இழந்து, வீட்டை இழந்து, வேலையை இழந்து, எல்லாத்தையும் இழந்து நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா கர்த்தர் உனக்குத்தான் தீர்க்கதரிசனமா சொல்றார். உனக்காகவே ஆண்டவர் காற்றையும் கடலையும் கடந்து ஒருத்தர் வந்தார். ஹல்லேலூயா. 6000 பிசாசு பிடிச்சவன் கரையில என்னை யாராவது விடுவிக்க மாட்டாங்களான்னு அழுதுகிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை விடுவிப்பதற்காகவே சீஷர்களோடு கூட படவுல ஏறினார். அந்த 6000 பிசாசு பிடிச்சவனை
சுகப்படுத்துறதுக்காக படவுல ஏறி இயேசு கொஞ்சம் தலையணையை வைத்து நித்திரையா இருக்கும் போது, தூங்கி கொண்டிருக்கும் போது, அந்த 6000 பிசாசு இவனுக்கு விடுதலையை இயேசு தரக்கூடாது, இயேசு இங்க வரக்கூடாது, இவனை எப்படியாவது அழிச்சிடணும், இவன் குடும்பத்தில் இவன் சேரக்கூடாது, இவன் மனைவி பிள்ளைகளை இவனுக்கு தரக்கூடாது, இவன் வஸ்திரம் இல்லாம நிர்வாணமாகவே எல்லாத்தையும் இழந்து அழிச்சிடணும்னு சொல்லி பிசாசு பல போராட்டத்தை போராடுறான். ஆனா இயேசுவோ அந்த படகுல எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டி அதையும் கடந்து இயேசு வந்து கரையில கால் வச்சு அந்த 6000 பிசாசு பிடிச்சவனை சுகப்படுத்துவார்னா, பிரதர், உங்களை சுகப்படுத்த வரா, உன் குடும்பத்தை இழந்ததை திருப்பி தர வரா. சிஸ்டர், நீ இழந்த குடும்பம், நீ இழந்த மகன், நீ இழந்த ஆஸ்தி, நீ இழந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் தேவன் இன்றைக்கு திருப்பி போராடு போராடு. பரலோக பிதாவே, இன்றைக்கு அந்த மகிமை இந்த கூட்டத்தின் முடிவில் எங்களுக்கு விடுதலையை தருவது. மலைகளை பேர்பாய், மலைகளை பேர்பாய். பாஸ்டர், அப்ப பிசாசு துணியை கூட விட மாட்டானா? பாஸ்டர், துணியை கூட விட மாட்டானா? அதனாலதான் அவன் 6000 பிசாசு பிடிச்சவன இயேசு படகுல ஏறும்போது, இந்த கரையிலிருந்து படகுல ஏறும்போதே, பேதுரு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வரையா? பேதுரு கேட்குறான். எப்பவுமே அப்பம் தானே கேட்பீங்க, இன்னைக்கு என்ன வித்தியாசமா வஸ்திரம் கேட்குறீங்க? எப்பவுமே அப்பத்தை கேட்பீங்க, அப்பத்தை எடுத்துக்கொள்ள மறந்துடாதீங்கடா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இப்போ வஸ்திரத்தை கேட்குறீங்களே, என்ன ஆண்டவரே? எல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. என் மகன் இழந்து நிற்கிறான். நீங்கள் எதை இழந்திருந்தாலும், நீங்கள் எதை இழந்து தவிச்சிருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கமாக சொல்கிற ஒரு காரியம், நீ இழந்ததை இந்த கூட்டத்தில் நான் திருப்பி தரப்போகிறேன். நீ இழந்ததை இந்த கூட்டத்தில் நான் திருப்பி தரப்போகிறேன். நீ இழந்ததை, நீ இழந்த வேலை, நீ இழந்த உறவு, நீ இழந்த ஆசீர்வாதம், நீ இழந்த சந்ததி, நீ இழந்த மகிமை, நீ இழந்த தரிசனம், நீ இழந்த ஊழியம், நீ அன்னைக்கு வச்சிருந்த இழந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அன்னைக்கு வேதத்தை 10 அதிகாரம் 15 அதிகாரம் படிச்ச அந்த இழந்த எல்லா காரியத்தையும் நான் திருப்பி தரேன். எல்லாத்தையும் திருப்பி தரேன். எதெல்லாம் இழந்த? அபிஷேகத்தை இழந்துட்டியா? ஜெப வாழ்க்கை இழந்துட்டியா? ஊழியத்தை இழந்துட்டியா? டாக்ஸ் மினிஸ்ட்ரி இழந்துட்டியா? எல்லாத்தையும் ஆண்டவர் இப்ப திருப்பி தருகிறார். இப்ப திருப்பி தருகிறார். இப்ப திருப்பி போராடு. தாய போல அல்ல, அதை காட்டிலும் மேல, தந்தை போல அல்ல, அதை காட்டிலும் மேல, தாய போல அல்ல, அதை காட்டிலும் மேல, தந்தை போல அல்ல, அதை காட்டிலும் மேல, உலகிலே உறவிலே எங்குமே நாம் பார்க்கல உம்மை போல அன்பு, எங்குமே கிடைக்கல உலகிலே உறவிலே எங்குமே நாம் பார்க்கல உம்மை போல அன்பு, எங்குமே கிடைக்கல. தாய போல அல்ல, அதை காட்டிலும் மேல, தந்தை போல அல்ல, அதை காட்டிலும் மேல, தாய போல அல்ல, அதை காட்டிலும் மேல, தந்தை போல அல்ல, அதை காட்டிலும் மேல. காலம் காலமா மனுஷன் மாறுறான், எந்த காலமானாலும் நீங்க மாறல. காலம் காலமாய் மனுஷன் மாறுறான், எந்த காலமானாலும் நீங்க மாறல. முகத்தை பார்த்துதான் மனுஷன் இடம் போடுறான், முகத்தை பார்த்துதான் உலகம் என போடுது. முகத்தை பார்த்துதான் மனுஷன் என போடுறான், முகத்தை பார்த்துதான் உலகம் என போடுது. உள்ளத்தை பார்த்து நீங்க நேசித்தீரையா, உள்ளத்தை பார்த்து நீங்க நேசித்தீரையா. உலகிலே உறவிலே
என்றுமே நான் பார்க்கல, என்றுமே கிடைக்கல உலகிலே, உலகிலே என்றுமே நான் பார்க்கல உம்மை போல என்றுமே கிடைக்கல. இந்த உலகத்துல எந்த விதமான சில நேரம் இவங்களை நம்பி, சில நேரம் அவங்கள நம்பி, சில நேரம் இந்த உறவுகள், சில நேரம் அந்த மேனேஜர், சில நேரம் அந்த ஓனர், இவங்களை பல பேரை நீ நம்பி ஏமாற்றப்பட்டிருக்கியா? சில நேரம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க, இவங்க பார்த்துக்கிடுவாங்க, கடைசியில் அவங்களே உன்னை துரத்தி கல்லறைகளை உட்கார வச்சுட்டாங்களா? கர்த்தர் சொல்றார், நீ கல்லறையில் உட்கார்ந்து இருந்தாலும் என்னை கரை சேர்த்த யாராவது இருக்காங்களான்னு அந்த கதிரைன்னு பார்த்து கொண்டிருந்த போது ஒருவர் காற்றையும் கடலையும் கடந்து அவனுக்கு வந்தார். உனக்காக வருவார், உங்களுக்காக வருவார், உங்கள் திருச்சபைக்காக வருவார். காற்றையும் கடலையும் கடந்து வருவார். வஸ்திரத்தை இழந்துட்டேன்னு கலங்காத. சில தங்கச்சிங்க, சில தம்பிங்க இங்க இருக்கீங்க. அண்ணே, நான் அவனை நம்பி அவளை நம்பி நான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆயிட்டேன், ஆனால் அதில் இப்போ வெளியில் வர முடியாமல் இருக்கிறனேன்னு அப்படி சிலர் இங்கே இருக்கீங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்கிறார், மகா அது கல்லறடா, மகா அது கல்லற, அதை விட்டுட்டு வா. சில நேரம் அப்பா அம்மா எனக்கு சரியான அன்பு காட்ட மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீ அதனால தான் அவனை நேசிக்கிற, அதனால தான் அவளை நேசிக்கிற. விட்டுட்டு வா, விட்டுட்டு வா. பார்க்கிற அந்நிய காரியம் வேண்டாண்டா, பார்க்கிற அந்நிய காரியம் வேண்டாண்டா. இதை பாருடா, இதை பாருடா. என் தங்கச்சி, தம்பி, காலில் விழுந்து கேட்குறேன், உன் படிப்பை ஆண்டவருக்குன்னு பயன்படுத்து. உன் குடும்பம், உன் அம்மா அப்பா உன்னை நம்புறாங்க, சரியா பயன்படுத்து, சரியா பயன்படுத்து, சரியா பயன்படுத்து. பீகார் தேசத்தில் கர்வாந்தியாங்கிற பகுதிக்கு போன போது ஏறக்குறைய 52-53 கிராமம் விபச்சாரம் நடக்கிற கிராமம். அந்த கிராமத்துக்கு நான் போயிருக்கேன், நடந்திருக்கேன், அழுது ஜெபிச்சிருக்கேன். அந்த பகுதிக்கு போனீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு கட்டில் தான், மிஞ்சி போனால் 10க்கு 10 இல்லை 20க்கு 20 அப்படி இருக்கும். அந்த கட்டிலில் 4 துண்டா ஸ்க்ரீன் தொங்கும், 4 துண்டா. அந்த கட்டில் பெரிய கட்டில், சதுரமாக இருக்கும், 4 துண்டா இருக்கும். அதில் ஒரு துண்டு, ஒரு பகுதியில் அவங்க அம்மாக்காரி விபச்சாரம் பண்ணிட்டு இருப்பா, இன்னொரு பகுதியில் அவ பெத்த பிள்ளை விபச்சாரம் பண்ணிட்டு இருப்பா, இன்னொரு பகுதியில் அவ தங்கச்சி, இன்னொரு பகுதியில் அவளுக்கு பிறந்த 9 வயசு 10 வயசு குட்டி பிள்ளை. நான் தாழ்மையாக சொல்கிறேன், உன் அம்மா அப்பாவை நேசி. நான் சொல்கிறது எங்கேயோ வெளிநாட்டில் நடக்கிறத சொல்கிறேன், என் இந்தியாவில் நடக்கிறத சொல்கிறேன், என் இந்தியாவில் நடக்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம நல்ல கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. தமிழ்நாடு, சேலம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கீங்க. ஆனால் மோசமான நிலைமை இன்றைக்கும் இந்தியாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நன்மையான தம்பி, தங்கச்சி, கர்த்தர் உனக்கு நல்ல குடும்பத்தை, நல்ல சபையை தந்திருக்காரு, பயன்படுத்து. ஒருவேளை உனக்கு பர்சனலாக எந்த சந்தேகங்கள் கேள்வி இருந்தாலும் உனக்கு ஆவிக்குரிய தகப்பன், நல்ல தகப்பனத்தில் இருக்காரு. தயவு செஞ்சு அவர்கிட்ட பர்சனலாக போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்ல நீ பயந்தாலும் அங்கே நீ கடத்திட்டு நல்லது. ஆனால் எந்த விதத்துலையும் நீ கல்லறையில் போயிடாத, நீ கல்லறையில் போயிடாத. நான் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு சம்பவத்தை சொல்ல முடியும், எனக்கு நேரம் இல்லை. நீ பார்க்குற அந்நிய காரியத்தை தூக்கி எறிஞ்சிட்டு படைத்தவர் தருகிற ஒரு அலங்கார வஸ்திரம் ஒன்று இருக்கு. எனக்கு என்னென்ன வஸ்திரம் அப்படி இருக்கு? ஏசாயா 61:1 போட்டிருக்கு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார், சிறுமைப்படலுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அபிஷேகம் பண்ணினார்.
இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலையும், சிறைப்படலுக்கு விடுதலையும், கட்டுண்டவளை கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரி கட்ட போகிறார் என்பதை கூறவும், துயரப்பட்ட சேலத்தில் எத்தனை பேர் துயரப்பட்டு கிடக்கிறாங்க, அனைவருக்கும் ஆறுதல் செய்ய, சீயோன்ல துயரப்பட்டவங்க சபைக்குள்ளே சில துயரத்தோடு வராங்க, சீயோன்ல துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடை. கடைசி சாகர வரைக்கும் இந்த துதியை மட்டும் விட்டுறாத. நல்ல ஒரு ஆராதிக்கிற வீரன் இடத்துல இருக்கீங்க, துதியை விடாத, ஆராதிப்பதை விடாத. ஜீவனுள்ள தேவனை இன்னைக்கு தகப்பனார் ஆராதிக்கும் போது ஏறக்குறைய 1 மணி நேரம் நல்லா, என் தகப்பனை அப்பாவை நான் பார்த்ததில்லை, அண்ணனும் பார்த்ததில்லை, நான் இதான் முதல் முறை அவரை பார்க்குறேன். ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ சமீப காலமாக தான் அவரை குறித்து நான் கேள்விப்படுறேன். நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு என்னை மைக்கத்தோட விட்டதில்லை. ஒரு காணிக்க பாட்டு கிடைக்காதா அப்படி ஏங்க நாள் நான், ஏன்னா பேக்ரவுண்ட் இல்லை எனக்கு. ஆனால் உங்களெல்லாம் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை தந்து இன்னைக்கு ஒவ்வொன்றிலையும் ட்ரெயின் அப் பண்ணி உங்களை வழிநடத்துறாருன்னா, நல்ல ஒரு தகப்பன்கிட்ட நீங்கள் அடங்கியிருக்கீங்க. எனக்கு இல்லை, எனக்கு இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கடா இன்னும் ஒரு கலக்கி இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு இல்லை. என் சபையில் சில தம்பிங்க தப்பு பண்ணுவாங்க, தங்கச்சிங்க சபையில் விசுவாசிக்க, உடனே அவங்கள கண்டிப்பேன், ஸ்டிக் வச்சிருப்பேன், அவங்கள அடிச்சு கண்டிப்பேன், அடிக்கட்டுமா ஆமாம் பனிஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் என் அறையில் போய் அழுவேன், அவங்க தப்பு போட அடிக்கிறது கிட்ட வச்சிருக்கீங்க, நான் தப்பு பண்ண எனக்கு யாரு சொல்லி விடுங்க, என்னை யாரு கட்டிக்கிறா, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு தகப்ப நான் ஏங்கிருக்கேன், தகப்பட ஏங்கிருக்கேன். இன்னைக்கெல்லாம் கடிது ஓடுறது பெருசா, இங்க குத்துனா உடனே நல்ல சபை பார்த்து ஓடுற ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா நான் அழுதுருக்கேன், எனக்கெல்லாம் ஒரு ஊழியர் இல்லையா, நல்ல ஊழியர் தகப்பன் இல்லை. நான் எந்த ஊழியர் செஞ்சாலும் சொந்த பந்த உறவுகளை, எங்க மாமால ஊழியக்காரெல்லாம் இருக்காங்க, என்னை மட்டம் தட்டுறதுக்கு தான் இருக்கிறாங்க. என்னை யாரும் மேல கிருபை இருக்குடா, அபிஷேகம் இருக்குடா, பயன்படுறா சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, தகப்படுவார்கள் இல்லை. இன்னைக்கு பல இடங்கள் போறா, எல்லாம் ஏசி ரூம், காரை திறக்கிறதுக்கு, பைபிள் பிடிக்கிறதுக்கு, ஐயோ என்ன லைன் போடுறதுக்கு எல்லாம் செய்வோடா. என் அறையில் போயிட்டு நான் அழுவேன், இடதெரியுமா அழுவேன், அந்த ஏசி என்னுடைய எனக்குன்னு கொடுக்குற ரூம்ல போய் அழுவேன். கழுதைக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா ஆண்டவரே, குப்பையை பொறுக்கிட்டு ஆண்டவரே, உதவாதவ ஆண்டவரே. சபைய தம்பி தகச்சி, குடும்பத்தில் உன் தகப்பனின் தாயின் நேசி, அன்பு கூறு. நான் எல்லாத்துக்கும் ஒரு 3 பாயிண்ட்டை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, ஆவியானவர் என்னை ரொம்ப பாரப்படுத்துறாங்க. ஆனால் உங்களுக்கு நேரம் கிடக்கிறனால தான் நான் வேகமாக போயிட்டு இருக்கேன். நன்மையான தேவ பிள்ளைய கத்த சொல்றாரு, பார்க்கறத நீ அகற்ற அந்நிய காரியத்தை, 2வது படைத்தவர் தருகிற அலங்கார வஸ்திரத்தை உடுத்து, 3வது பரலோக தேவன் முன்குறித்த பெத்தேலுக்கு குடும்பமா வா. பரலோக தேவன் முன்குறித்த மேசியா மினிஸ்ட்ரிக்கு குடும்பமா வா. பிசாசு தந்திரம் எப்படி தெரியுமா? மோசே போய் கேட்பான், ஆண்டவரே பார்வோன் ராஜா என் ஜனத்தை ஆராதிக்கிறதுக்கு விடுதலை பண்ணு. உடனே அவன் சொல்லுவான், யாத்திரம் 5:7-8 அவன் சொல்லுவான், என்னது விடுதலை ஆக்கணுமா, நீ சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது, மேசியா ஞாயிற்றுக்கிழமை மாறதானே ஓய்வு நாள் உபவாச கூட்டம் போகக்கூடாது, வேலையை பிஸியாக்குங்க, வேலையை பிஸியாக்கு, சமூகத்துக்கு போகக்கூடாம தடைப்படுத்துவான் பிசாசு. பார்வனுடைய தந்திரம், பிசாசுடைய 4 தந்திரம், நீ பரலோகம் போகக்கூடாதுன்னு, உன் குடும்பம் போகக்கூடாதுன்னு 4 தந்திரம். அதில் ஒரு தந்திரம் வேலையை பிஸியாக்குவான். அதைத்தான் யாத்திரை 5:7-8 படிக்கிறோம். மறுபடியும் மோசே போய் அழுகிறார், என் பிள்ளைங்க பரலோகம் வரணுமே, என் பிள்ளைங்க பரலோகம். அதான் ஊழியக்காரன் தகப்பன்மாருடைய வேதனையே அதுதான். ஏன்னா இது எதுவுமே நிரந்தரம் இல்லை, அதுதான் நிரந்தரம். அதனால தான் தகப்பன் அழுகிறாங்க, என் பிள்ளைகளை மறுபடியும் விடுதலையாக்க. மறுபடியும் ஜெபிச்சுக்கிட்டு சாத்தானோட மறுபடியும் போராடுறான் மோசே, பார்வோன் விடுதலையாக்கு. உடனே அவன் சொல்லுவான், போறீங்களா, சரி போங்க, ஆனால் தூரமாக எதுக்கு போறீங்க,
8:27 28 சொல்லுவான் யாத்திராவும் புத்தகத்தில், தூரமா போய் ஆராதிக்காத. எதுக்கு மேசியா இவ்வளவு தூரம் தாண்டியா நீ சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கணும்? பக்கத்திலேயே சபை இல்லையா, பக்கத்திலேயே காரியங்கள் இல்லையா, அங்கேயே பார்த்துட்டு போ. எதுக்கு இவ்வளவு லாங்கில் வந்து தேடுற தேவனை? தூரமா போகாத. எனக்கு அடிக்கடி ஒரு சம்பவம் வரும். யவீர்னு ஒருத்தர் இருக்கான், பாஸ்டர். அவனுக்கு தான் பிள்ளை வியாதிப்பட்டுருச்சு. 12 வயசுல அது சாகர நிலைமையில் இருக்குது. மார்க் 5:22 அந்த ஜெபாலய தலைவனாக யவீர் என்பவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசு எப்படியாவது என் பிள்ளையை சுகப்படுத்துவார்னு சொல்லி இயேசுவை தேடுறதுக்காக அவன் தேவ சமூகத்தை விட்டுட்டு அவன் இயேசு இருக்கிற ஆலயத்துக்கு ஓடி வருவான். உங்கள் திருச்சபைகளில் இயேசு இருக்கிறார் என்றால் தூரத்தை கடந்து யவீருவே ஓடி வருவான் என்றால் ஓடிவா. தூரத்தை பார்க்காத. பிசாசு தூரம் தூரம் சொல்லுவான். இன்னைக்கு ஏன் போற அப்படின்னுவான். பெத்தேலுக்கு போக விட மாட்டான் பிசாசு. மறுபடியும் மோசே போராடுறான். மறுபடியும் ஆண்டவரே, மறுபடியும் ஜெபிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் பார்வோன் என் பிள்ளைகளை விடுறியா இல்லையா? தான் ஊழியக்காரனுடைய நிலைமை. மறுபடியும் கேட்குறான். அப்போ உடனே பார்வோன்னு சொல்லுவான். 10ஆம் அதிகாரம் 10-11 யாத்திராவும் புத்தகத்தில் சொல்லுவான், போறீங்களா? சரி ஒன்று பண்ணுங்க, சரி போங்க, தூரமா சரி போங்க. ஆனால் உன் மனைவி பிள்ளைகளை இங்கேயே விட்டுட்டு போனுவான். பிசாசுடைய 3வது தந்திரம், குடும்பமாக சபைக்கு வரவிட மாட்டான். கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு, உன் குடும்பத்தில் உன் கணவனார் இங்கே வரல, உன் குடும்பத்தில் மனைவி வராமல், உன் குடும்பத்தில் இன்னும் உன் மகன் வராமல், அப்படிங்க சிலர் இருக்கீங்கள்ல. இப்போ ஜெபிக்க சொல்கிறார். இயேசுவே நாமத்தினால் இந்த வருஷத்தின் முடிவில் என் கணவனார் இங்கே சபைக்கு வரணும். இந்த வருஷத்தின் முடிவில் என் பிள்ளை என் சபைக்கு வரணும். இந்த வருஷத்தின் முடிவில் எங்கள் சபையில் குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த வருஷத்தின் முடிவில் மகிமையை பார்க்கணும். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போங்கிற அந்த வைராக்கிய சத்தம் நிலைமைட்டு குடும்பமாக போக விட மாட்டான். மறுபடியும் மோசே போய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, குடும்பமாக போக விட மாட்டானே என்ன? இப்போ மறுபடியும் மோசே ஜெபிச்சு முடிக்கிறான். இப்போ மறுபடியும் பார்வோன், டேய் சாத்தானே பார்வோன், இப்போ விடுதலை பண்ணுறியா? சரி சரி போங்க போகணுங்கிறீங்க போங்க. ஆனால் ஒன்று 10:24-26 சொல்கிறான். ஆனால் ஒன்று, நீங்கள் போங்க, உங்கள் பிள்ளைகள் போங்க, உங்கள் குடும்பமும் போகட்டும். ஆனால் ஆடு மாடுகள் எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊழியத்துக்கு விதைக்க விட மாட்டான், கொடுக்க விட மாட்டான். ஆண்டவருடைய பலிபிடத்தில் வெறுமையைத்தான் கொண்டு வர பிரயாசப்படுவான் பிசாசு. நிறைய நான் பார்க்குறேன், நீங்கள் ஊழியத்தை தாங்கணும்னு ஆசைப்படுற நிறைய பிள்ளைகள் இங்கே இருக்கீங்க. ஆனால் எங்கேயோ ஒரு மீதியான ஆவி உங்களை கட்டி வச்சிருக்கு. கர்த்தர் சொல்கிறார், அந்த கட்டுகளை அறுக்க ஜெபி, அந்த கட்டுகளை அறுக்க ஒப்புக்கொடு. அப்ப ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? இந்த 4 விதமான தந்திரத்தை தேவ பிள்ளைகளாகி நீங்க தான் முறியடிக்கணும். இந்த மேசியா மினிஸ்ட்ரிஸ் நீங்க தான் செய்ய எடுக்கணும். தம்பி, உன்னை சமூகத்துக்கு வரவிடாம வேலைகளை பிஸி ஆக்குறானே, இன்னைக்கு அதை மேற்கொள்ளு. ரெண்டாவது தூரமா போகாதன்னு சொல்றானா, அதை மேற்கொள்ளு. 3வது குடும்பமா வரவிடாம தடை பண்றானா, அதை மேற்கொள்ளு. 4வது ஒட்டுமொத்த தேவ பிள்ளைகள் அப்படியே வந்தாலும் விதைக்க விடாம கொடுக்க விடாம தடையா நிக்கிறானா, அதை மேற்கொள்ளு. இந்த 4 காரியத்தையும் நீ மேற்கொள்வா என்றால் இயேசு என்கிற நாமத்தின் பேரால் இன்னைக்கு நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த பிள்ளைகள் யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறட்டும், யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறட்டும், யாக்கோபு இஸ்ரவேலாய். இப்ப என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் தம்பிய, என் தங்கச்சிய, ஒவ்வொருத்தவங்க மேலையும் உங்க அபிஷேகம் ஒரு அக்கினி இப்ப போராடு இயேசுவின் பெயரால். பரலோக பிதாவே, எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். கடைசியா ஒரு 10 நிமிஷத்துல முடிக்க போறேன். அப்ப 3 காரியத்தை நான் சொல்லிட்டேன், உள்ள போக நேரம் இல்லை. 3 காரியம். முதல் காரியம் என்ன? பார்க்கிற அந்நிய காரியத்தை அகற்றுங்கள். 2வது, படைத்தவர் தருகிற அலங்கார வஸ்திரத்தை உடுத்துங்கள். 3வது, பரலோக தேவன் முன்குறித்த பெத்தேலுக்கு வாருங்கள். ஆபிரகாம் தான் பிள்ளைய பலி செலுத்த போனா கூட வேலைக்காரங்களை அங்க நிறுத்திடுவான். ஏன் தெரியுமா? யாக்கோபு ஆண்டவர் என் தாசன்னு சொன்னாரு.
ஏன்னா அவன் வேலைக்காரனை கூட விட்டு வைக்க மாட்டான். வாங்கடா வாங்கடா, எல்லாரும் தேவன் அறியணும், எல்லாரும் தேவன் அறியணும். வாருங்கள் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள் நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்வோம், வாருங்கள் தேவனை ஆராதித்து இந்த மகிமையின் தேவனுக்கு ஒவ்வொரு வாரமும் பரலோக ராஜாவை கனப்படுத்துவோம். என்னை கனம் பண்ணுகிறவங்கள நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னார். என்னை கனப்படுத்துகிற சபையை நான் கனப்படுத்துவேன்னு சொல்றா. என்னை கனப்படுத்துகிற பிள்ளைகளை நான் ஒரு நாளும் கீழே விட்டதா சரித்திரம் இல்லைங்கிற. அல்லேலூயா. நான் ஒரு 3 காரியத்தை வேகமாக பேச போறேன். என் பிரசங்கத்தோட நான் முடிக்க விரும்புறேன். என்ன 3 காரியம் பாஸ்டர்? முதல்ல இது குடும்ப குடுகையா இருக்கனால நான் பாயிண்ட் அவுட்டா பேசிட்டு போறேன். அன்னைக்கு ஆண்கள் எல்லா கணவன்மார்களுக்கு ஒரு 3 காரியம் சொல்றேன். என்ன 3 காரியம்? ஏனோக்க போல வாழுங்க. ஏனோக்க போல. என்ன ஏனோக்கு பாஸ்டர்? இதுல இருந்து எங்களுக்கு என்ன பாஸ்டர் சொல்ல விரும்புங்க? ஏனோக்கு வேதம் சொல்லுது, ஆதியாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22 23 24 ஆகிய இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்னதாக தேவனோடு அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வேளையில அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டான்னு போடப்பட்டிருக்கு. ஏனோக்குடைய ஆயுசு நாளெல்லாம் 365 வருஷம். பாஸ்டர், யார் பாஸ்டர் இந்த ஏனோக்கு? ஏனோக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா அவன் வாழ்க்கையை வெறும் 7 வசனத்தில் எழுதுறாரு. எத்தனை வசனம்? 7 வசனத்தில் அவன் வாழ்க்கை எழுதுறாரு. நாளாகமத்திலே லூக்காலையும் எழுதியிருக்காரு, மொத்தம் 9 தான். ஆனா அவன் வாழ்க்கையை 7 வசனத்தில் எழுதியிருக்கார். யார் இந்த ஏனோக்கு? அவன் 65 வயசுல ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிறான். இது கணவன்மார்களுக்கு அண்ணன்மார்களுக்கு சொல்றேன். இந்த ஏனோக்கு பிள்ளையை பெத்தெடுக்கிறான். 65 வயசுல பிள்ளையை பெத்தெடுத்தவன், அம்மா இந்தாம்மா இந்த பிள்ளையை வச்சுக்கணும். ஏனோக்கு மெத்துசலா அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறான். 300 வருஷம் ஆண்டவரோடு வாழ்றான். 300 வருஷம் தேவனோடு வாழ்றான். தேவ பிள்ளைகள் கேட்கலாம், நான் ஆண்டவர் சமூகத்துல இதை நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் ஏனோக்க வச்சு எங்களுக்கு என்ன ஆண்டரை கற்றுக் கொடுக்குறீங்க? ஆண்டவனுக்கு சொன்னார், அவன் மொத்தமே இருந்த வருஷம் 365 வருஷம்டா. 65 வயசுல தான் பிள்ளைய பெத்தெடுத்தான். அதுக்கப்புறம் 300 வருஷம் என்னோடய அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான்டா. இதுல என்ன ஆண்டவரை சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள், இன்னைக்கு நிறைய வாலிப தம்பி தங்கைகள் திருமணம் ஆவறதுக்கு முன்னதாக ஆண்டவர் மேல வைராக்கியமா இருப்பாங்க. ஆனா என்னைக்கு திருமணம் ஆகுதோ, என்னைக்கு பிள்ளை உண்டாகுதோ, என்னைக்கு சந்ததி உண்டாகுதோ, அநேக தங்கச்சிங்க, அநேக தம்பிங்க, அநேக அண்ணன்மார்கள் அக்காமார்கள் திருமணத்துக்கு பின்னதாக உன் ஆவிக்குரிய வாழ்க்கை டவுன் ஆகுதா? உன்னுடைய ஜெப வாழ்க்கை டவுன் ஆகுதா? ஆனா ஏனோக்கு அப்படி இல்லை. அவன் என்னைக்கு பிள்ளையை பெத்தெடுத்தானோ அதற்கு அப்புறம் தான் தேவனுடைய உறவு அவனுக்குள்ள பல மடங்கு பெருகிக் கொண்டே இருந்தது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இதுல எங்களுக்கு என்ன ஆண்டவரே சொல்ல விரும்புறீங்க? மொத்தம் அவன் இருந்ததே 365 வருஷம் தான். அப்ப எனக்கு என்ன ஆண்டவரே சொல்ல விரும்புறீங்க? வருஷத்துல மொத்தம் எத்தனை நாள்? ஓஹோ, மொத்தம் 365 நாளா? ஆண்டவர் சொல்றாரு, யூதனுடைய கேலண்டர்ல பாத்தீங்கன்னா அந்த 5 சேர்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு மாசமும் 30 அப்படிதான் சேர்ப்பாங்க. அதெல்லாம் மொத்தம் 360 தான் அவங்க கணக்கில் வைப்பாங்க. ஒருவேளை 360 365 இருக்கட்டும். அதுல ஒரு வருஷத்துக்குரிய வாரம் 52 அல்லது 53 வாரமோ அதிகபட்சம். கரெக்டா நான் சொல்ற கணக்கு கரெக்டா? சரி, அது ஒரு பக்கம் வைங்க. 60 வாரம்னே வச்சுக்க. எத்தனை வாரம்? 60 வாரம்னு வச்சுக்க. கர்த்தர் சொல்றார், அந்த ஏனோக்காவது 65 வயசுல பிள்ளைய பெத்தெடுத்த போது 300 வருஷம் ஆண்டரோடு வாழ்றான்னா, கர்த்தர் இந்த கணவன்மார்ல இருக்கிற எல்லா குடும்பஸ்தர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த 60 வாரம் நீ சமூகத்துக்கு வர்றிய, அதுக்கடுத்து வருகிற 300 நாளும் நீ என்னோட வாழ்றியான்னு கேட்கிறாரு. அதுக்கடுத்த 300 நாளும் என் சமூகத்துல கிடக்கிறியா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நான் அழுதேன். என்ன அழுதன்னா, வருஷத்துல 300 நாள் என்னால ஜெபிக்க முடியல. 300 வருஷம் எப்படி வாழ்ந்த ஆண்டவரே? முதல் காரியம், ஏனோக்கு சஞ்சரிப்பவன். கர்த்தர் யாருக்கும் சொல்றார், இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையில சபைகளை ஞாயிற்றுக்கிழமை நீ ஜெபிக்கலாம். ஒருவேளை இடையில பாஸ்டர் சந்திக்கும் போது கேப் கிடைக்கும் போது ஜெபிக்கலாம். ஏதோ ஊழியத்துக்கு போகும்போது நீங்க ஜெபிக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பாஸ்டர் இல்லாத நேரங்கள்ல, யாரும் இல்லாத நேரங்கள்ல உங்க ஜெப வாழ்க்கை, உங்க ஜெப நேரம் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அண்ணே இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பி இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு கணவன்மார்கள், திருமணம் ஆனவங்களுக்கு இந்த வார்த்தையை கணவன்மார்களுக்கு சொல்றேன், சஞ்சரிக்கிற அனுபவத்துல நீங்க ஏனோக்க மாறு. அப்ப ரெண்டாவது என்ன பாஸ்டர்? இதே ஏனோக்கு குறித்து எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதுல 5வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது, விசுவாசத்தினால ஏனோக்கு அவன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். காரணம் என்ன? அவன் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணாமற் போனான். எப்படி காணாம போனான்? 300 வருஷம் ஆண்டவர் 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 ஆண்டவர்
ஆண்டவர், ஏசப்பா ஏசப்பா, ஜெபம் சபம், சமூகம் சமூகம், ஆராதனை ஆராதனை, இப்படியே அவன் வாழ்ந்துகிட்டு இருக்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாகவே, தேவன் அவனை எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அண்ணன்மார்களுக்கு சொல்றேன், இங்க இருக்கிற எல்லா விதமான தம்பிகளுக்கு, திருமண ஆனவங்களுக்கு சொல்றேன், ஒண்ணு உனக்கு சஞ்சரிக்கிற வாழ்க்கை இருக்கணும், ரெண்டாவது சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கணும். உன் மனைவி உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும், உன் பிள்ளை உன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் எங்க அப்பா வேதம் தான் சுமக்கிறாரு, வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் எங்க அப்பா குடும்ப ஜெபம் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா வாழ்றார். அதிகால ஜெபம் எங்க அப்பாவுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன மாத்துது. உன் பிள்ளை சொல்லணும், பிள்ளை சொல்லணும். உன் பிள்ளை வர மாட்டான், என் மகன் இப்படி இருக்கிறான், கீழ்ப்படிய மாட்டான், காரணம் நீதாயா, நீ காரணம். நீ மாதிரியை காட்டாததாயா உன் பிள்ளை எங்கேயோ கிடக்குது. மறைந்த பில்லி கிரஹாம் அவருடைய மகன் பிராங்க்லின் கிரஹாம்னு சொல்லுகிற அந்த மகன், அவங்க அப்பா பில்லி கிரஹாமை தெரியாத ஆட்கள் இருக்க முடியாது. அமெரிக்க தேசத்தில் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர், இங்கிலாந்து பல விதமான நாடுகளில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர். அவருடைய சுவிசேஷத்தில் 30 லட்சங்கள் 40 லட்சங்கள் திரளான ஜனங்கள் இயேசுவை தேடும்படி ஆராதிக்கும்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வந்தாங்க. பல பில்லியன்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த பில்லி கிரஹாமுக்கு பிறந்த மகன் தான் பிராங்க்லின் கிரஹாம். ஆனால் அவர் மிகப்பெரிய குடிகாரன், மிகப்பெரிய குடிகாரன். அநேக நேரம் ஃபோன் வரும் பில்லி கிரஹாமுக்கு, மிஸ்டர் பில்லி கிரஹாம், உங்க பிள்ளை இந்த மாதிரி அவன் குடிச்சு வெறிச்சு பார்ல படுத்து கிடக்கிறான், நாங்க பாரை க்ளோஸ் பண்ண போறோம், தயவு செஞ்சு வந்து உங்க மகனை கூட்டிட்டு போங்க. இந்த பில்லி கிரஹாம் தான் கார்ல வந்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் சொல்லி டாக்ஸியில் அவர் பிடிச்சு தான் மகனை அந்த பாருக்குள்ள, அவ்வளவு பெரிய பரிசுத்தவான், பல லட்சங்கள் ஆண்டுக்குள்ள வழிநடத்தினவர். இன்னைக்கு ஊழியர்கள், ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், இங்க இருக்கிற உடன் ஊழியர்கள், ஜெபிக்கிற சகோதர சகோதரி சொல்லுகிறேன், உங்கள் சந்ததிகளுக்கு நீங்க முதல் மாதிரியா இருங்க. இந்த பில்லி கிரஹாம் எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? அந்த மகனை அவனுடைய கையை தோல் மேல போட்டுக்கிட்டு அவனை இழுத்து கொண்டு வந்து டாக்ஸில உட்கார வச்சு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அவனை படுக்க இறங்க அவனை போடுவார். நடந்த விஷயம் என்ன? அவன் குடிவெறி தெளிந்து அநேக நேரம் வெளியே வருவான். அப்பா ஒரு நாளும் பில்லி கிரஹாம் அவனை திட்டவே இல்லை, ஒரு நாளும் பில்லி கிரஹாம் ஏன் இப்படி செய்கிறேன்னு அவனை பேசவே இல்லை. நடந்த காரியம் என்ன? பில்லி கிரஹாம் மரித்து போனார். அதன் பின்னதாக குறிப்பிட்ட நாட்கள்லேயே இந்த பிராங்க்லின் கிரஹாம் அவங்க அப்பா இருக்கும் போதே ரட்சிக்கப்பட்டு விட்டார். எப்படி ரட்சிக்கப்பட்டார்னு பில்லி கிரஹாம் மரித்த பின்னதாக சாட்சி கேட்க மைக்க கொடுத்த போது அந்த பிராங்க்லின் கிரஹாம் சொல்லுகிறான், அவங்க பேட்டி எடுக்கிறாங்க, மிஸ்டர் பிராங்க்லின் எப்படி நீங்க மாறினீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க பல பெண்களோட பார்ல நீங்க குடிச்சிட்டு வெறிச்சுக்கிட்டு சுத்தின ஆட்கள் தான், நீங்க எல்லா விதமான ட்ரக் அடிக்ட், எல்லா விதமான பாவத்துல கடந்தவர். ஆனா உங்க அப்பா பரிசுத்தவான், உங்க அப்பா பரலோக மனிதன். அப்படிப்பட்ட ஊழியக்காரருக்கு நீங்க இப்படிப்பட்ட பாவம் செய்கிற பிள்ளையா இருந்தீங்களே, எப்படி நீங்க மாறினீங்க? ஒருவேளை உங்க அப்பா கடிந்து கொண்டாரா? இல்ல. ஒருவேளை உங்க அம்மா கடிந்து கொண்டாங்களா? அதுவும் இல்லை. ஒருவேளை உங்க அப்பா நான் தான் பாஸ்டரா இருக்கிறேன், என் மகன் இப்படி இருக்கலாமான்னு சொல்லி ஒருவேளை ஆலோசனை கொடுத்தாரா? அதுவும் இல்லை. அப்புறம் எப்படி மாறினீங்க? அப்ப பில்லி அந்த பிராங்க்லின் சொல்றார், நான் மாறினதுக்கு ஒரு ரகசியம், எங்க அப்பாவுடைய வாழ்க்கை அப்படின்னாரா. என்னப்பா சொல்றாரு? எங்க அப்பா பல இடங்களுக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு வருவார். ஆனால் அவர் கூட பல ஊழியக்காரங்க அமெரிக்காவில் எனக்கு தெரியும், அவங்க மேடையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க மேடையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, பாஸ்டர் முன்னாடி மக்கள் முன்னாடி நடிப்பாங்க. ஆனால் தனிப்பட்ட ரீதியாக பார்த்தா அவருடைய ஜீவியமோ அவருடைய வாழ்க்கையோ வேற மாதிரி அந்த கேடு நடந்திருக்கும். ஆனால் என்னுடைய தகப்பனார் என்னை பார்லேருந்து கூட்டி கொண்டு வருவார். நான் குடிவெறி தெரிந்து நான் கண் திறந்து பார்ப்பேன். எங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 4 மணிக்கு முழங்காலில் தேசத்துக்காகவும் எனக்காகவும் அவர் கண்ணீர் விட்டு அழுவார். ஒரு நாளும் என் பிள்ளைய இப்படி அவன் கடிந்து கொண்டு என்ன பேசல. ஒரு நாள் என் பிள்ளை நீ ஏன்டா இப்படி இருக்குன்னு பேசல. எங்க அப்பா முழங்காலிய என்னை வைத்தார். எங்க அப்பா என்ன முழங்காலிய வைத்தார். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், உன் பிள்ளைய முழங்கால வை, உன் குடும்பத்தை முழங்கால வை, உன் கணவனை முழங்கால வை, உன் வீட்டில் இருக்கிறவங்க முழங்கால வை, உன் அக்கம்பத்தில் உள்ள உன் உறவுக்கார, உன் அண்ணன், உன் அக்கா, உன் அம்மா எல்லாரையும் முழங்கால வை. முழங்கால வச்சார். முழங்கால வச்சு ஜெபிச்சார். எனக்கு ஒண்ணு தெரியும், எங்க அப்பா ஒரு நாளும் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எங்க அப்பா ஒரு நாளும் கோவப்பட்டு பார்த்ததில்லை. அப்ப எப்படிப்பா மாறினேன்? எங்க அப்பா மேடையில் எப்படி இருக்காரோ அப்படிதான் எங்க அப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படிதான் இருக்கிறாரு. எங்க அப்பா மேடையில் எப்படி இருக்காரோ அப்படிதான் தனிப்பட்ட வாழ்க்கையில எங்க அப்பா அப்படிதான் இருக்காரு. ஊழியம் செய்யறது ஈஸி, அது வாழ்ந்து காட்டுறதுதான் கஷ்டம். வாழ்ந்து காட்டுறதுதான் கஷ்டம்.
வாழ்ந்து காட்டுறதா கஷ்டம். சொன்ன எங்க அப்பாவுடைய வாழ்க்கை தான் என்னை மாத்துச்சு. எங்க அப்பா வாழ்க்கை தான் என்னை மாத்துச்சு. எங்க அப்பா பரலோக மனுஷன், எங்க அப்பா பரிசுத்தவான். அதைத்தான் சூனேமியால் சொல்றா. அடிக்கடி வந்து போறாரு இல்லைங்க எலிசா. ஆமா, என்ன சொல்ல விரும்புகிற? புருஷங்காரன் கேட்குறான் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில். அதுக்கு அவன் சொல்றா, அடிக்கடி வந்து போகிற அந்த தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்னு சூனேமியால் சாட்சி கொடுக்கிறார். பாஸ்டரு, ரெவரண்ட்டு, டாக்டரு அதில் இல்லைக்கா வாழ்க்கை. ஏன்னா பாஸ்டர்னு அண்ணன் தகப்பனார் கனப்படுத்துனாங்க, இதெல்லாம் இல்லைங்க. பரிசுத்தவான் சாட்சி தான். சாட்சின்னு சாட்சி வாழுங்க, சாட்சியா வாழுங்க சபை. இன்னைக்கு ஒவ்வொரு வெளியில உள்ளவனை ரசிக்கப்படாத காரணம் இயேசுல நல்லவர் தான், ஆனா இயேசுவை வழிபடுறவங்க சரியில்லடாங்கிறான். காரணம் என்ன? காரணம் என்ன? சாட்சி கெடுது. கத்த தேடுறார். எல்லாரும் இல்லக்கா, புதுசா வந்தவங்களை சொல்றேன், எல்லாரும் இல்லை தங்கச்சி, எல்லாரும் இல்லம்மா. இயேசு இன்றைக்கும் உண்மைகளை வச்சிருக்கிறார். இயேசு இன்றைக்கும் பணத்தின் மேல் நாட்டம் கொண்டு ஓடாம, உலக ஆசையின் மேல, பெண்ணின் மேல, பெருமை மேல நாட்டம் கொண்டு ஓடாம, இன்னைக்கு நிறைய தகப்பன்மார், இன்னைக்கு நிறைய உண்மைகளை ஊழியக்காரங்க, அவங்க வெளி உலகம் தெரியாது, மறைஞ்சுதான் இருப்பாங்க. உலகத்துக்கு தெரியாது, மறைஞ்சுதான் இருப்பாங்க. எனக்கு அவன் பரலோகம் போறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு பிரியமானவன் சாட்சி பெற்றான். நீங்க என்னைக்காவது யோசிங்களா? இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு வானத்துல ஏசப்பாவுக்கு சாட்சி வந்துச்சு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 சாட்சி வந்துச்சு. மத்தேயு புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4, 5 மேல இருந்து மேகத்துல சாட்சி வந்துச்சு. என்னைக்காவது நீ எனக்கு பிரியமானவன் சாட்சி நம்ம எடுத்தோமா? அக்கா, தம்பி, தங்கச்சி, காலில் விழுந்து கேட்கிறேன், சரியான கிறிஸ்தவத்தை காமிச்சிருங்க. காலில் விழுந்து கேட்கிறேன், உன் குடும்பத்தை சரியா நடத்து. உன் பிள்ளை சதறதுக்கு காரணம் நீ சாட்சியை மாத்து. நீ சாட்சியாரு. எனக்கு 2.5 வயசு பிள்ளை இருக்கா. ஆனால் அவளுக்கு 2 வயசு இருக்கும்போது, 1.5-2 வயசு அவளுக்கு வரும்போது, என் சபை வந்து 46க்கு 17 அந்த சபையை ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வாரத்தில், ஒவ்வொரு நாளும் 10 முறை முழங்காலில் நடப்பேன். முழங்காலையே நேர் முழங்காலில் இப்படி செவுத்து பிடிச்சிக்கிட்டே நடப்பேன். ஆத்து மக்களை தாங்க, கஷ்டப்படுற ஊழியரில் தூக்கி எடுங்க, உண்மை உள்ளவங்களை வெளியே கொண்டு வாங்க. எல்லா தேசமும் எல்லா மாவட்டங்களையும் ஒவ்வொரு பேரை சொல்லி அழுது சுற்றி நடப்பேன். எனக்கு 2 வயசு பிள்ளை இருக்கா. என் காலில் ஒரு தட்டு, என்னடா இது தட்டுதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா என் 2 வயசு குழந்தை அதுவும் நேர் முழங்கல்ல இந்த செவத்தை பிடிச்சிக்கிட்டு 2 வயசு குழந்தை செவத்தை பிடிச்சிக்கிட்டு நடக்குது. அண்ணே, நான் பெரிய பரிசுத்தவான்னு சொல்றதுக்கு சொல்லல, குட்டி குழந்தைக்கு உங்களை பார்க்குது. சாட்சி உடையவன், சாகர வரைக்கும் முடிவு மரியாதை எப்போ வந்து ரசிக்கப்படுவா. சாட்சி வேணும். மூணாவது யூதா 1ஆம் அதிகாரம் 14-15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக இருக்கிற ஏனோக்கு பிற்காலத்தில் அவபக்தியாய் செய்து கொண்ட சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தம் எல்லா விதமான அவபக்தியான சகல கடின செயல்களை செய்து வருகிற அந்த ஜனங்களை ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கண்டிக்கிறதுக்கு கர்த்தர் வருகிறாருன்னு பிரசங்கித்தான் ஏனோக்கு. ஆடு மேய்ச்சிட்டு இருப்பானா. இந்தாப்பா ஆண்டவரே, எப்ப வருவீங்க? இங்க ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், ஓரின சேர்க்கை, பல அட்டகாசம்
எங்க தேசம் கள்ள உறவு கூட சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு தப்பு இல்லைன்னு வந்துருச்சு. அவ்வளவு அட்டகாசம் நடந்துட்டு இருக்குது. எப்ப வருவீங்க? தேசம் முழுக்க பாவம் பெருகிடுச்சு. எப்ப வருவீங்க? அதன் அடிப்படையில் நீங்களும் சொல்றீங்க, நானும் இயேசு வரப்போறேன்னு கத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு ஆளை விடுறது இல்ல. எல்லாத்துக்கும் நீங்க அவபக்தியா வாழ்றீங்கல்ல, கர்த்தர் வரப்போறாரு. உங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கல, கர்த்தர் வரப்போறாரு. ஒவ்வொரு முறையும் சத்தியத்தை கேட்டும் நீ மனம் திரும்பாம சமூகத்தில் இருக்கிறல, உன் பாவத்தை விடாம கர்த்தர் வரப்போறாருன்னு அவபக்தியா வாழ்றவங்கள, வெளியில அவபக்தியா வாழ்றவங்கள கண்டிக்கிறதுக்கு மத்திய ஆகாயத்துல கிறிஸ்து இயேசு வரப்போறாருன்னு நானும் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிற ஆண்டவரேன்னு அவன் பேசுற வசனம் தான் 14 யூதா 1:14-15. அப்படியே என்ன அர்த்தம்? அப்படியே என்ன அர்த்தம்? முதல் சொன்னேன் சஞ்சரிப்பது, இரண்டாவது சாட்சி உள்ளது, மூணாவது சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிப்பவன். உங்க பைபிள்லயே முதல் மிஷினரி அவன் தான். உங்க பைபிள்லயே முதல் ஊழியக்காரன் ஏனோக்கு. முதல் இயேசுவின் வருகையை அறிவித்தவன் ஏனோக்கு. இது கணவன்மார்களுக்கு. அண்ணே, உங்களை நான் கடிஞ்சு பேசுறதுனால நான் பெரிய பெர்ஃபெக்ட்னு சொல்லலை, எனக்கும் தான். சஞ்சரி, சாட்சியாரு, மூணாவது என்ன சொன்னேன்? சர்வ சிருஷ்டிக்கும் ஒரு தீர்மானம் பண்றீங்களா? நான் சுவிசேஷ அறிவிக்க ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த சேலத்தில் 12 தாலுக்கா உண்டு. எல்லா தாலுக்காவுலையும் சுவிசேஷம், சபை, ஆத்துமாதாயம் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு விஷ கண்களை மூடி சொல்லுங்கண்ணே, இது உனக்கு கொடுக்குற வார்த்தை. ஒரு விஷ கண்களை மூடி சொல்லிடு ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இரண்டாவது காரியம், மனைவிமார்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். மனைவிமார்களுக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்ல டைம் இருக்குமான்னு தெரியல. மனைவிமார்களுக்கு சொல்கிறேன். பாஸ்டர், மனைவிமார்கள் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? குடும்பத்தை நடத்துகிற எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்லுவேன், நோவாவின் மனைவி தான் ஆண்டவர் பேழையை கட்ட சொல்கிறார். இந்த பேழையை கட்டி 40 நாள் மழை பெய்யும். அப்போ நீயும் உன் குடும்பம் பேழைக்குள்ள, அந்த கப்பலுக்குள்ள பிரவேசிச்சு உன் குடும்பத்தை காப்பாற்றிக்க நோவான்னு சொன்னபோது எல்லா மிருகங்களையும் உள்ள விட்டு காப்பாற்றினாரு. அப்போ நோவாவின் மனைவியும் அங்கே தான் இருந்தா. அவன் நினைக்கிறா, ஏயா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? நம்ம தப்பிச்சது மட்டும் இல்லாம எல்லா மிருகங்களையும் உள்ள விட்டு தான் காப்பாற்றணுமா? ஐயா, அங்க பாரியா யானை, அங்க பாரியா மாடு, அங்க பாரியா குரங்கு, அங்க பாரியா ஒட்டகம், எல்லாத்தையும் உள்ள விட்டு ஐயா அடிக்கடி நாசம் பண்ணுதுயா. வாய் தட்டுல கை வைக்க முடியலையா? நோவாவின் மனைவி அப்படி சொல்லல. நோவாவின் மனைவிக்கு ஒன்று தெரியும், அன்னைக்கு நோவா காப்பாத்தின மிருகங்கள் தான் இன்னைக்கு நீ பார்க்குற டிஸ்கவரி சேனல்ல எல்லா மிருகங்களும். அன்னைக்கு மாத்திரம் நோவா காப்பாத்தலனா இன்னைக்கு எதுவும் இல்லை. அப்போ நோவாவின் மனைவி என்ன செய்தா? 3 காரியத்தை சொல்கிறேன். நோவாவின் மனைவி எந்த விதத்துலையும் தான் கணவனார, உனக்கு அறிவு இருக்காயா? புத்தி கெட்டு போச்சாயா? என்ன மட்டும் எதுக்கு அந்த பாடு, எதுக்கு அந்த மிருகங்கள்லாம் வேண்டாயா, டெஸ்டாய் அழிச்சிரியா, துரத்திரியா? அவள் சொல்ல மாட்டா. என்ன தெரியுமா சொல்லுவா? எங்க ஆண்டர் மிருகங்களை விட சொல்லுவான். ஆமாம், பறவைகளோட. ஆமாம். அப்போ ரைட்டுங்க, கர்த்தர் தரிசனம் என்ன கொடுத்தாலும் அந்த தரிசனத்துக்கு ஒருபோதும் நான் தட்டி கழிச்சு தடையா நிற்க மாட்டேங்க. தரிசனத்தை புரிந்து நடப்பங்கன்னு சொல்லி நிற்கிற மனைவிமாரில் கர்த்தர் தேடுறார். தரிசனத்தை புரிந்து நடப்பவள் நோவாவின் மனைவி, தரிசனத்தை புரிந்து நடப்பவள். ரெண்டாவது என்ன பாஸ்டர்? இவ தரிசனத்தை மட்டும் புரிஞ்சு நடக்கிறவல்ல, அந்த எல்லா விதமான மிருகங்கள் கொண்டு வரும்போது, எல்லா விதமான பறவைகள் கொண்டு வரும்போது இவ ஐயோ எதுக்கியா இது, எதுக்கியா அந்த பஞ்சாயத்து, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவ தாம் மருமக்கள் மார்க்கெட்டையாவது சண்டை போடுவாளான்னு பார்த்தேன். அவ சண்டை போடலை. ஹல்லேலூயா. அவ எவ்வளவு பெரிய நல்ல ஒரு தாயா செயல்படுறா தெரியுமா? எவ்வளவு பெரிய நல்ல ஒரு தாயாய் செயல்படுறா தெரியுமா? இன்னைக்கு ஒரு மருமகள் எப்படி வாழ வேண்டும், குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை ரூத்தையும் கர்த்தர் எழுதி வைக்க மறக்கவில்லை. ஒரு மாமியா எப்படி வாழ வேண்டும் என்பதை நோவாவின் மனைவியை எழுதி வைக்க கர்த்தர் மறக்கவே இல்லை. ஏறக்குறைய 1 வருஷ காலமா அந்த நோவாவின் பேழைகள், அந்த கப்பல்ல, டேய் நீ மாட்டுச்சாண தள்ளுடி, நீ ஆட்டு புழுக்கி அள்ளுடின்னு சொல்லி சண்டை நடக்கலக்கா.
அல்லேலூயா. நடந்த விஷயம் என்ன? அத்தனை பேரும் விட்டு கொடுத்தார்கள். அத்தனை ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்தார்கள். நோவாவின் மனைவி தன்னுடைய பேரை அவ காட்டாம தன்னையே மறைத்து கொண்டவள். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உங்க கணவனார் ஊழியத்துல பயன்படுறார், இன்னைக்கு இந்த சபை ஊழியங்கள்ல உங்க ஊழியக்கார் பயன்படுறாருன்னா அதுக்கு காரணம் நீங்க நோவாவின் மனைவியை போல நீங்க மறைஞ்சிருக்கீங்க. உங்க முழங்கால் ஜெபம் தான் ஊழியனை பல மடங்கு கொண்டு போகும். உங்க முழங்கால் ஜெபம் தான் உங்க குடும்பத்தை, உங்க கணவனை, வீட்டில் உள்ள எல்லாரையும் ரட்சிக்கும். கர்த்தர் சொல்றார், நீ பேரே இல்லாதவதான், ஆனாலும் பரலோகம் உன்னை எந்த நாளும் மறக்கவே செய்யாது. உன்னையும் கனப்படுத்த பரலோகம் மறப்பது இல்லை. மூணாவது என்ன பாஸ்டர்? தேவ பிள்ளைகளாகிய நீங்க அவ தன்னுடைய பேரை தன்னை மறைத்து கொண்டவள் சொன்னேன். மூணாவது, தேவனை ஒருபோதும் காயப்படுத்தாதவள். கணவன் மனைவி உறவுல சண்டை வேண்டாம், பிள்ளை சண்டை வேண்டாம், சபையில சண்டை வேண்டாம். தேவனை ஒருபோதும் காயப்படுத்தாதீங்க. நிறைய சண்டை, நிறைய பஞ்சாயத்து, அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, 10 மண்டை 2 கொண்டை ஒன்னா போகாதுன்னு. இந்த பஞ்சாயத்தெல்லாம் மாறணும்னா தேவனை ஒருபோதும் காயப்படுத்தாதவள். தாழ்மையா, எங்க யானைக்கு நானே செய்யறேங்க, எங்க மாட்டுக்கு நானே பண்றேங்க, எல்லாரும் நான் செய்யறேங்க. அவனை செய்ய சொல்லுங்க, இவளை பண்ண சொல்லுங்க. நீ எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு செய்ய கடவாய். இன்னைக்கு தாழ்மையா சொல்றேன், இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தாழ்மையா சொல்றேன். அப்ப 3 மறக்காதீங்க. அப்ப நோவாவின் மனைவி, நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் பேழைக்குள்ள போகும்போது, நோவா உன் குமாரர், அதுக்கப்புறம் உன் மனைவி அப்படின்னுவாரு. ஏங்க உங்க வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா என்ன கணக்கெடுப்பு எடுக்குமோ என்ன கேட்பாங்க? உங்க வீட்டுக்கார் அண்ணன் வந்து சொல்லுவாங்க, உங்க மனைவி பேர், அடுத்த மனைவி, அதுக்கப்புறம் 3ஆவதா. ஆனால் உங்கள் பைபிள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆதியாகமம் 6:18, ஆதியாகமம் 7:13. நீங்கள் கவனிச்சு பாருங்க. நோவா, நீயும் உன்னுடைய குமாரரும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய குமாருடைய மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அடப்பாவி, உங்கள் பைபிள் அப்படிதான் இருக்கா? அக்கா உங்களை ஒதுக்கிட்டாரா? அல்லேலூயா. நோவா சொல்றாரு, நோவின் மகனை சொல்றாரு. சரி, 7:13 கவனிங்க. நோவாவும் சேமும் காமும் யாப்பேத்தும் நோவின் மனைவி. ஓஹோ, அப்ப பேழைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நோவாவின் மனைவிய நோவாவோட நோவா மிஸ்ஸஸ் நோவா அப்படின்னு ஆண்டவர் எழுதவே இல்லை. ஆனால் என்னைக்கு பேழைக்குள்ள நோவாவின் மனைவி உள்ள நுழைஞ்சாலும் ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேலே அந்த தண்ணி வத்தி போக நடந்தது. அத்தனை பணிவிட வேலையும் நோவாவின் மனைவி செஞ்சா. தன்னுடைய வயசை பார்க்கல, தன்னுடைய ஸ்தானத்தை பார்க்கல. நான் வந்து மாமிடி, நான் தானே உரிமைக்காரி, என்கிட்ட தான் சாவி கொத்திருக்குன்னு சண்டை போடல. அவன் முழுக்க தன்னை தாழ்த்தி அவ்வளவு தன்னை விட்டு கொடுத்ததுனால நடந்த விஷயம் என்ன? அடுத்த 8ஆம் அதிகாரத்தில் 16ஆம் சபலியான் தரானா 8:16 ஆதியாகமம் புத்தகத்தில் சொல்றார், நோவா நீ பேழைக்குள்ள என்னைக்கு போனியோ அது வரைக்கும் உன் மனைவியை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். உன் மனைவி சண்டை போடல, உன் மனைவி என் தேவனை காயப்படுத்தல, உன் மனைவி மாமியார் பிள்ளை மருமகளை காயப்படுத்தல, உன் மனைவி நான் செய்ய மாட்டேன் அவளை செய்யுது சொல்லல. நடந்த விஷயம் என்ன? அதனால தான் ஆண்டவர் பேழையை விட்டு வெளியே போகும்போது, நோவா நீயும் உன்னுடைய மனைவியும், நோவாவின் மனைவிய அடுத்த வசனத்திலேயே கர்த்தர் தூக்குறாருன்னா வாசிங்க அந்த ஒரு வசனத்தை மட்டும். 8:16 சத்தமாக்கா. நீயும். அல்லேலூயா. குடும்ப கூடுகையில தான் வந்திருக்கீங்களா? அல்லேலூயா. குடும்ப கூடுகையில தான் வந்திருக்கீங்களா? நீங்க ஏன்னா சோகமாவே இருக்கீங்க, சேர்த்து விடுறதே பிடிக்கலையோ? கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும். 3 மறந்துடாதீங்க. என்ன பாஸ்டர் 3? தேவ பிள்ளை இருக்கிற நீங்கள் நானும் உங்களை மறைச்சிக்குங்க, தேவனை காயப்படுத்தாதீங்க. பாஸ்டர்களுக்கு புரிஞ்சிச்சு, பாஸ்டர்களுக்கு புரிஞ்சிச்சு. நான் கடைசியாக ஏனோக்கில் தான் முடிக்க போகிறேன். இப்போ ஏனோக்கு
ஒவ்வொரு முறையும் அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் ஏனோக்கு ஜெபிக்கிறான்டா. இறங்கி வந்தாரு. குடும்ப தலைவனுக்கு பேசுறேன். இறங்கி வந்தாரு. ஏனோக்கு பேசுறேன், ஜெபிக்கிறியா? ரைட் வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு சரி நான் போறேன் அப்படின்னாரு. ஒவ்வொரு மறுபடியும் ஏனோக்கு ஆண்டவரே சரி மறுபடியும் வந்தாரு. எப்பா ஏனோக்கு என்னப்பா? மறுபடியும் பேசினார், மறுபடியும் போனார். இப்படி ஒவ்வொரு முறையும் ஏனோக்கு கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டரோட சஞ்சரிக்கிற வாழ்க்கை, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. இது எல்லா தம்பி தங்கச்சிகளையும் சொல்றேன். என் பிள்ளைகளுக்கு பேச எனக்கு டைம் இல்லை, எல்லாத்துக்கும் சொல்றேன். தேவன் ஒவ்வொரு முறையும் இந்த சஞ்சரிக்கிற வாழ்க்கையில ஏனோக்கு வாழ்றதை பார்த்து ஒவ்வொரு முறை இறங்கி வந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. எப்பா ஏனோக்கு எப்ப பார்த்தாலும் என்னோட பேசுறான்டா, எப்ப பார்த்தாலும் என் சமூகத்தை விடுதலடா. மேசியா மினிஸ்ட்ரியில என் பிள்ளைகள் யார் வராங்களோ இல்லையோ, குறிப்பா பர்டிகுலரா ஒருத்தர் என் சமூகத்திலே வரான்டா, என் ஊழியன்னு பார்க்கறான்டா, தேவனுடைய ராஜ்யம்னு கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான்டா, எந்நேரமும் கூப்பிட்டுட்டே இருக்கிறான். அப்படி சிலர் இங்க இருக்கீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நான் சொல்றேன், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் அந்தகாரமானாலும் ஆண்டவருடைய உறவை விடாம 300 வருஷம் தேவனோடு வாழ்ந்தது போல, ஏனோக்கு ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்துகிட்டே இருந்தது போல இங்க இந்த மேசியா ஊழியத்துல இறங்கி வரார். டேய் எப்பெல்லாம் என் பிள்ளைகள் கூடுறாங்களோ நான் இறங்கி வரேன், எப்பெல்லாம் என் மக கூடுறாளோ அப்ப இறங்கி வருகிறேன். இறங்கி வர கர்த்தர் பார்த்தாரு. டேய் அடிக்கடி நான் வர முடியலடா, ஒன்று பண்றேன், என்ன விட ஏனோக்குடைய உறவு பல மடங்கு பெருகுது, என்ன விட இந்த சபை போதுடைய உறவு பல மடங்கு பெருகுது, என்ன விட என் மக பல மடங்கு கூப்பிடுறான். ஒன்று பண்றேன், ஏனோக்கு கடைசியா நான் எடுக்கிற ஒரு முடிவு என்ன ஆண்டவரே, டேய் ஒவ்வொரு முறையும் தேடி வரலடா, உன் அன்பு பரிபூரணம், உன் ஜெபம் பரிபூரணம், உன் ஊழியம் பரிபூரணம், உன் அபிஷேகம் பரிபூரணம், உன் பரிசுத்தம் பரிபூரணம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை பரிபூரணம். ஒன்னு செய்றேன், எந்த இடத்துல ஏனோக்கு இருக்கானோ அந்த இடத்துல ஏனோக்கு தூக்கிட்டு அப்படியே பரலோகத்துக்கு இயேசுவின் பெயரா இந்த மேசியா ஊழியத்தை பரலோகம் அப்படி எடுத்து போராடு. ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை இப்ப இறங்குது. பரலோக பிதாவே விடாத பரலோக தேவனே, எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம், எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாம். இப்ப பரலோக மகிமை, இப்ப அப்பா நாங்க தான் ஏனோக்கு, நான் தான் அந்த ஏனோக்கு. இப்ப ஒரு அபிஷேகம், இப்ப ஒரு வல்லமை புதுசா சிஸ்டர் உங்க மேல, அக்கா உன் மேல இறங்குது. அந்த உன் மேல கர்த்தர் ஒரு நோக்கத்தோட தான் இந்த முகாமில், இந்த குடும்ப கூடுகையில உன்னை கொண்டு வந்தார். இப்ப ஒரு அபிஷேகம் உன் மேல ஆவியாவை இறங்கிட்டார். பிரதர் விடாத ஏனோக்கே. சஞ்சரிக்கிற வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை. தம்பி போராடு. இசைக்கருவி வாசிக்கிறவங்க, மீடியா மேல, மியூசிஷியன் மேல, ஆடியோ பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம், ஊழியக்காரங்க மேல ஒரு அபிஷேகம். யாப்பேசு எல்லைய விரிவாக்கின ஆண்டவர் இப்ப விடாத. அப்பா நான் தான் சாட்சி உள்ள வாழ்க்கை. ஓ பரலோகம் இறங்கிட்டு ஒரு அபிஷேகம் தம்பி தங்கச்சி போராடு. ஒரு அபிஷேகம் நீதான் அந்த ஏனோக்கு விட்ட ஜெப வாழ்க்கை, விட்ட ஊழிய மாற்ற. ஓ இயேசுவின் பெயரா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை நீ விசுவாசித்தால் மலைகளை பேர்ப்ப. நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவ. நீ விசுவாசித்தால் எல்லா கட்டுகள் அறுபடுது. இழந்த சந்தோஷம் திரும்பி வருது, இழந்த சமாதானம் திரும்பி வருது, இழந்த கணவன் மனைவி